Hi student, very good morning. Welcome to iCube Learning Center. This is Prakash, Faculty of Biology Department. In this session, we are going to discuss about the chapter Human Health and Diseases. So, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டைட்டில் தான் Human Health and Diseases தான் பார்க்க போகிறோம். ஸோ Human Health அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். Human Health and Diseases. In this session, we are going to discuss about human health and diseases. So, இந்த சாப்டரில் நம்ம என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டாபிக்ஸ் டு பி டிஸ்கஸ்ட் இன் தி செஷன்ஸ் ஆர் காமன் இன்ஃபெக்சுவஸ் டிசீசஸ் இன் மேன். ஸோ ஒரு ஹியூமன் பீயிங்கில் என்ன மாதிரியான காமனான டிசீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு நடக்கும். இந்த காமன் டிசீஸ் இதை காஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம், அந்த டிசீஸ் பேர். ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோன், ஹெல்மின்த் அண்ட் ஃபங்கல் டிசீசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாகவே ஹியூமனோட பாடியில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ் தான். இது எல்லாத்தோட ஹியூமன் எல்லா ஹியூமனுக்கும் இந்த மாதிரியான ஒரு டிசீஸ் கண்டிப்பாக வந்துட்டு தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு அதெல்லாம் என்னென்ன டிசீஸ், அதனோட காசட்டிவ் ஏஜென்ட்டெல்லாம் என்ன, அதனுடைய மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் எப்படி வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ளஸ் அதுக்கான ரெமிடி, அது கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு இதில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்யூனிட்டி அண்ட் இம்யூன் சிஸ்டம். ஒருவேளை இந்த மாதிரியான டிசீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் பீயிங்கில் வந்துருச்சு அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் விச் மீன்ஸ் இம்யூன் சிஸ்டம் எப்படி ஆக்ட் பண்ணுது, அந்த பர்டிகுலர் பேத்தோஜனுக்கு எகெயின்ஸ்டாக எப்படி ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எய்ட்ஸ். ஸோ எய்ட்ஸ் தெரியும் நமக்கு, காமனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ் தான் இது. இதனுடைய டிரான்ஸ்மிஷன், லைஃப் சைக்கிள் ஆஃப் ஹெச்ஐவி, ப்ரிவென்ஷன் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்ததில். தென் கேன்சர், கேன்சரோட டைப்ஸ், அதனுடைய காசஸ், டயக்னோசிஸ், ட்ரீட்மெண்ட் எட்ஸெட்ரா. ட்ரக்ஸ், ஸோ டைப்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ், என்னென்ன ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குது, அதனுடைய டைப்பெல்லாம் என்ன, ஒவ்வொரு ட்ரக்கும் என்ன மாதிரியான ரோலை நம்ம பாடியில் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தென் ஸ்மோக்கிங், அதனுடைய எஃபெக்ட்ஸ். தென் ஹெல்த் ப்ராப்ளம், ஸ்மோக்கிங் இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான ஹெல்த் ப்ராப்ளம்லாம் வருங்கிறத பார்க்கலாம். ஆல்கஹால் அப்யூஸ், டைப்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ். அனாபாலிக் ஸ்டீராய்டு அப்யூஸ், டைப் அண்ட் எஃபெக்ட்ஸ். அடலசென்ஸ் அண்ட் ட்ரக்ஸ். அடலசென்ட்னா என்ன, அந்த அடலசென்ஸில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் வரும், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத என்டையர் இதெல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல் சாப்டரில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த் அப்படிங்கிறதுக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு டெஃபினிஷனை கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹெல்த் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோசியல் வெல்பீயிங் அப்படிங்கிறது தான் அந்த டெஃபினிஷன். ஸோ இந்த ஹெல்த் அப்படிங்கிறது மே அஃபெக்டட் பை ஜெனட்டிக் டிஸார்டர். ஜெனட்டிக் டிஸார்டர்ஸால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபெக்ட் ஆகலாம் ஒன்று. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ், நம்ம சொன்ன மாதிரி பாக்டீரியாவாலேயோ வைரஸாலேயோ இல்லை ஏதாவது ஆர்கானிசத்தாலேயோ வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் நடக்கலாம். தென் சேஞ்ச் இன் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதுலேயும் ஒரு சில ப்ராப்ளம் வரும். இந்த லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது ஃபுட்டு ஹேபிட், வாட்டர் எவ்வளோ நம்ம கன்சியூம் பண்ணிக்கிறோம் அதை பொறுத்து இருக்கும். அப்புறம் நம்மளுடைய ரெஸ்ட், ஒர்க் அண்ட் ரெஸ்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ, எக்ஸசைஸ், அப்புறம் ஹேபிட்ஸுங்கிறது பழக்க வழக்கங்கள். ஒரு சில விஷயங்கள்லாம் ஸ்மோக் பண்ணுவாங்க, ட்ரிங்க் பண்ணுவாங்க, அப்புறம் வேறு ஏதாவது ட்ரக்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில அந்த லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் இன் லைஃப் ஸ்டைல் மே ஆல்சோ அஃபெக்ட் அவர் ஹெல்த். ஸோ அப்போ நம்ம மைண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக திங்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, திங்க் பாசிட்டிவ், எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணிகிட்டு இருக்கணும். பி சோசியபிள், நம்மளுடைய அந்த சொசைட்டியோட நல்லா மிங்கிள் ஆகணும். அண்ட் ஈட் ஹெல்த்திலி ஃபுட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துக்கணும். நம்ம உடம்புக்கு தேவையில்லாத ஒரு சில உணவுப் பொருட்களை நம்ம எடுத்துக்கக்கூடாது. கீப் யுவர் மைண்ட் ஆக்டிவ் அண்ட் லேர்ன் நியூ திங்ஸ். டெய்லி பேசிஸில் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா நம்மளுடைய மைண்டை ஆக்டிவாகவும் வச்சுக்கணும் அண்ட் புது புது விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டு இருக்கணும். அப்புறம் எக்ஸசைஸ், கண்டிப்பாக ரெகுலர் எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்துகிட்ருக்கணும். நீங்கள் டாக்டர்ஸ்கிட்ட போனால் கூட கண்டிப்பாக வாக்கிங் போங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸசைஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதெல்லாம் இந்த பேராமீட்டர் எல்லாமே என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய ஹெல்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ
ஸோ காமன் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் இன் மேன். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்டீரியல் டிசீஸ் டைஃபாய்டு. இந்த டைஃபாய்டை காஸ் பண்ணக்கூடிய காசட்டிவ் ஏஜென்ட் பேத்தோஜன் பார்த்தீங்க அப்படின்னா சால்மோனெல்லா டைஃபி. இது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும், மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது ஃபுட் அண்ட் வாட்டர் மூலமாக என்ன ஆகும்னா ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு ரீச் ஆகிட்டு தென் ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்து என்ன ஆகும்னா பிளட்டுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு ஸோ பிளட் என்ன ஆகும்னா அதர் ஆர்கன்ஸுக்கு மூவ் ஆகிறப்ப இந்த மாதிரி தான் என்ன ஆகும்னா இந்த சால்மோனெல்லா டைஃபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடிக்குள்ளார என்ட்ரு ஆகும். ஸோ இப்படி ஒருவேளை இந்த டைஃபாய்டோட சிம்டம்ஸ் எல்லாம் என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா வாட் ஆர் த சிம்டம்ஸ் ஆஃப் டைஃபாய்டு அப்படின்னா சஸ்டெயின்டு ஹை ஃபீவர். ஸோ சஸ்டெயின்டுன்னு எப்படி இருக்குன்னா ஃபீவர் துளி கூட குறையவே குறையாது, அப்படியே டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 101 அந்த ஃபாரன்ஹீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்கும். வீக்னஸ், பாடி ரொம்ப டயர்டாகிடுவாங்க. ஸ்டொமக் பெயின் இருக்கும். தென் கான்ஸ்டிபேஷன். ஸோ கான்ஸ்டிபேஷன்னா மலச்சிக்கல், ஹெடேக் அண்ட் லாஸ் ஆஃப் அப்பிடைட், பசியும் வந்து பார்த்திங்க அப்படின்னு எடுக்காது. இன்டெஸ்டைனல் பர்ஃபரேஷன் அண்ட் டெத் மே அக்கர். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபீவர் இருக்கிறதுனால, டைஃபாய்டு ஃபீவர் இருக்கிறதுனால இன்டெஸ்டைன் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்டெஸ்டைனில் சின்ன சின்ன ஹோல்ஸ் விழுந்துடும். இந்த ஹோல்ஸ் விழுறதுனால என்ன ஆகும்னா இந்த ஃபீகல் மேட்டரில், ஹியூமனோட அந்த ஃபீகல் மேட்டரில் பிளட் வந்து மிக்ஸ் ஆகி வரும். ஸோ கலர் சேஞ்சிங் ஆஃப் ஃபீகல் மேட்டர் ஆல்சோ என்ன ஆகும் அப்படின்னா இந்த டைஃபாய்டில் வரும். ஓகே, ஸோ இது எப்படி டெஸ்ட் பண்ணலாம் சார் அப்படின்னா வைரல் டெஸ்ட் டு கன்ஃபார்ம் த டிசீஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நிமோனியா. இதனோட காசட்டிவ் ஏஜென்ட் பேத்தோஜன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா அண்ட் ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா. இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா நிமோனியாவை தான் வந்து பார்த்திங்கன்னா காஸ் பண்ணுது. ஸோ ஒன்ஸ் உள்ள அந்த த்ரோட்டில் போயிட்டு என்ன ஆகும்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக் வழியாக லங்ஸை ரீச் பண்ணி லங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்ரி கோட்டை வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணும். அதுதான் நிமோனியான்னு சொல்கிறோம். இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய கொரோனா வைரஸும் இந்த சேம் நிமோனியா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நிமோனியா, ஸோ ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா அண்ட் ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா. ஸோ இதனோட மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் எப்படின்னு சொல்கிறோம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி பரவும் அப்படின்னா இன்ஹேலிங் ட்ராப்லெட்ஸ். இந்த ட்ராப்லெட்ஸ் ஆர் ஏரோசோல்ஸ், நம்ம தும்மறப்ப இருமறப்ப வெளியில் வரக்கூடிய அந்த ஏரோசோல்ஸ் ரிலீஸ்டு பை அன் இன்ஃபெக்டட் பர்சன் ஷேரிங் கிளாஸஸ். அந்த இன்ஃபெக்டட் பர்சன் யூஸ் பண்ண அவங்களுடைய கிளாஸ் வேர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யுட்டென்சில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது பாத்திரமெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அது. ஸோ வித் அன் இன்ஃபெக்டட் பர்சன். ஸோ இதெல்லாம் சிம்டம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளூயிட் ஃபில்டு லங் ஆல்வியோலை லீடிங் டு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம். ஸோ லங்ஸில் ஃப்ளூயிட் ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா ஆக்சிஜன் ப்ராப்பராக டிஃப்யூஷன் ஆகாது. ஸோ டிஃப்யூஷன் ஆகாதனால என்ன ஆகும்னா நம்ம பாடிக்கு ப்ராப்பரான அல்லது சஃபிஷியண்ட்டான என்ன கிடைக்காதுன்னா ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காது. ஸோ இது ஒரு ப்ராப்ளம். தென் ஃபீவர் இருக்கும், கண்டிப்பாக ஃபீவர், சில்ஸ், காஃப் இருக்கும், காஃப், ஹெடேக். ஸோ இதெல்லாம் ஒரு சில சிம்டம்ஸ், இந்த நிமோனியாவோட ஒரு சில சிம்டம்ஸ். சிவியர் கேசஸில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா லிப்ஸ் அண்ட் ஃபிங்கர் நெயில்ஸ் டர்ன் கிரே டு ப்ளூயிஷ் கலர். ஏன்னா ஆக்சிஜன் கிடைக்கல அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா பாடியெல்லாம் ப்ளூயிஷ் கலரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறும். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா வைரல் டிசீசஸ். இதில் காமன் கோல்டு. இந்த காமன் கோல்டோட காசட்டிவ் ஏஜென்ட் பார்த்தோம் அப்படின்னா ரினோ வைரஸ். ஸோ இந்த ரினோ வைரஸ் மட்டும் கிடையாது, 100 different types of viruses are combined together and form common cold. So இந்த ரினோ வைரஸ் contribute only 40% தான் வந்து பார்த்தீங்கன்னா contribute பண்ணும். So balance 60% are contributed by some other virus. Some other virus எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காமன் கோல்டு அப்படிங்கிறது வரும். ஸோ இதனோட மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஹேலிங் ட்ராப்லெட்ஸ் ரிசல்ட்டிங் ஃப்ரம் காஃப் ஆர் sneezes through contaminated objects, infects nose and respiratory tract, nasal congestion இருக்கும் சரியா, and discharge, cough, sore throat, hoarseness, fever, headache, tiredness. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா காமன் கோல்டோட சிம்டம்ஸ் தான். ஸோ காமன் கோல்டு யாருக்கு இருக்கோ அவங்க பக்கத்தில் நம்ம இருந்தாலே போதும், நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா காமன் கோல்டு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ லாஸ்ட் ஃபார் 3 to 7 days, 3-7 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே நம்ம உடம்புல இருந்துகிட்ருக்கும். டேப்லெட் எடுத்தாலும் உடனே ரெக்கவர் ஆகும், பட் அந்த 1 வீக்குக்கான அந்த பீரியடில் அது ரெகுலராக இருந்துகிட்டு தான் இருந்துகிட்ருக்கும். ஸோ
ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது புரோட்டோசோன் டிசீசஸ். ஸோ அதில் பார்க்க போகிறது மலேரியா. ஸோ மலேரியா அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா பேட் ஏர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதனுடைய காசட்டிவ் ஏஜென்ட் பேத்தோஜன் பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்மோடியம் ஸ்பீசிஸ். ஸோ இந்த பிளாஸ்மோடியம் ஸ்பீசிஸில் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் மலேரியா அண்ட் பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபாரம். இந்த ஃபால்சிஃபாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெர்னீசியஸ் மலேரியா அப்படின்னு சொல்லி ஒரு மலேரியா கிரியேட் பண்ணும். ஸோ பெர்னீசியஸ்ன்னு சொல்லிட்டாலே ஃபேட்டல் தான், இறந்துருவாங்க, காப்பாற்ற முடியாது. மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் எப்படி சார் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ பைட்டிங். ஸோ அனாஃபிலஸுங்கிற ஒரு மஸ்கிட்டோ மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலேரியா வந்து பார்த்திங்கன்னா இதாகும். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ அப்படின்னு சொல்லலாம். வேறஸ் மேல் அப்படின்னு சொல்லக்கூடியது மஸ்கிட்டோவில் மேலே பொறுத்த வரைக்கும் ஹனி ட்ரிங்கர், நாட் அ பிளட் ஷக்கர். ஃபீமேல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் மஸ்கிட்டோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னது பிளட் சக்கிங் இன்செக்ட்ஸ். ஸோ சிம்டம்ஸ் பார்த்தோன்னா ஹீமோசோயின் காசஸ் சில் அண்ட் ஹை ஃபீவர் ரெக்கரிங் எவ்ரி 3 to 4 days. இந்த ஹீமோசோயின் அப்படிங்கிற ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸு பிளட்டில் எப்போ வருதோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வி ஃபீல் சில்ஸ், ரொம்ப குளிராக வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதனோட லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம். ஸோ ஃபீமேல் மஸ்கிட்டோ சக்ஸ் த பிளட் வித் கேமிட்டோசைட்ஸ். தென் என்ன ஆகும்னா ஃபெர்டிலைசேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் இன் மஸ்கிட்டோஸ் இண்டஸ்டைன். ஸோ அந்த பிளட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். எங்கே மஸ்கிட்டோவோட இண்டஸ்டைனில் இந்த ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஃபெர்டிலைசேஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் மெச்சூர் இன்ஃபெக்ஷன் ஸ்டேஜ், அதாவது ஸ்போரோசோய்ட்ஸ் எஸ்கேப் ஃப்ரம் இண்டஸ்டைன் அண்ட் மைக்ரேட் டு த மஸ்கிட்டோ சலைவரி கிளாண்ட்ஸ். அங்கே போயிட்டு என்ன ஆகும்னா சலைவரி கிளாண்ட்ஸில் இருக்கும். எப்போ இந்த மஸ்கிட்டோ இன்னொருத்தரை பைட் பண்ணுதோ, மஸ்கிட்டோ பைட்ஸ் அனதர் ஹியூமன், என்ன ஆகும்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த மெச்சூர் இன்ஃபெக்ஷன் ஸ்போரோசோய்ட்ஸ் என்டர் இன்டு எங்கள் ஹியூமன் பாடியில் என்டர் ஆகிடும். ஸ்போரோசோய்ட்ஸ் ஆர் இன்ஜெக்டட், பேராசைட்ஸ் ரீச் த லிவர் த்ரூ பிளட். பிளட்ல மூலமாக என்ன ஆகும்னா லிவரை ரீச் பண்ணும். ஸோ லிவரில் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்துகிட்ருக்கும். ஸோ பாஸ்டிங் செல்ஸ் ரிலீஸ் இன் டு த பிளட். ஸோ இந்த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் என்ன ஆகும்னா இன் ஆர்பிசிஸ் பர்ஸ்டிங் ஆர்பிசிஸ் ரிலீஸ் டாக்ஸின் ஹீமோசோயினை ரிலீஸ் பண்ணும். சைக்கிள்ஸ் ஆஃப் ஃபீவர் அண்ட் அதர் சிம்டம்ஸ். ஸோ கேமெட்டோசைட்ஸ் அதாவது செக்ஷுவல் ஸ்டேஜ் இன் ஆர்பிசி. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் ரெக்யூர் டு host to complete their life cycle. ஸோ அடுத்த புரோட்டோசோன் டிசீஸில் நம்ம பார்க்க போகிறது அமீபியாசிஸ், அமீபிக் டிசென்ட்ரி அப்படிமோ. ஸோ இதனோட காசிட்டிவ் ஏஜென்ட் பார்த்தோம் அப்படின்னா என்டமமீபா ஹிஸ்டோலைட்டிகா. ஸோ மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் எப்படி நடக்கும்னா ஹவுஸ் ஃப்ளைஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வீட்டில் இருக்கக்கூடிய ஈக்கள் மூலமாக அது நடக்கும். ஸோ இது வந்து இதை மெக்கானிக்கல் கேரியர்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ டிரான்ஸ்மிட் பேராசைட்ஸ் ஃப்ரம் ஃபீகஸ் டு ஃபுட் அண்ட் வாட்டர். ஹியூமனோட ஃபீகல் மேட்டர்லேருந்து என்ன ஆகும்னா அங்கேருந்து இங்கே இந்த டிசீஸை வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிட் பண்ணும். இதனோட சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷன் இருக்கும், விச் மீன்ஸ் மலச்சிக்கல், அப்டாமினல் பெயின் அண்டு கிராம்ஸ். மசில் வயிறு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சி வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்டாமினல் கிராம்ஸ். presence of mucus and blood clots in stool. ஸோ bloody ஸ்டூலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்துகிட்ருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு சில சிம்டம்ஸ், அமீபியாசிஸோட ஒரு சில சிம்டம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹெல்மின்திக் டிசீஸ். ஹெல்மின்த் அப்படின்னாலே வார்ம் அப்படின்னு அர்த்தம் தெரியும், நம்ம அனிமல் கிங்டம் படிக்கிறப்பவே படிச்சிருப்போம். பிளாட்டி ஹெல்மின்திஸ் அண்ட் ஆஸ்கல்மின்திஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ ஹெல்மின்த்னால என்னது வார்ம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதில் அஸ்காரியாசிஸ் அப்படிங்கிறது ஒரு டிசீஸ். ஸோ இதனோட காசட்டிவ் ஏஜென்ட் பேத்தோஜன் பார்த்தோம்னா அஸ்காரிஸ் இண்டஸ்ட்ரினல் பேராசைட். ஸோ இதனோட மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா சாயில், வாட்டர், வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் எட்ஸெட்ரா அதில் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வார்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்மிட் ஆகும். அண்ட் கண்டாமினேட்டட் வித் ஃபீகல் மேட்டர் கண்டெய்னிங் எக்ஸ் ஆஃப் பேராசைட்ஸ். ஸோ இதனோட சிம்டம்ஸ் இன்டர்னல் ப்ளீடிங் மெயினாக தான், அண்ட் மஸ்குலார் பெயின், ஃபீவர் இருக்கும், அனீமியா தெரியும், ரிடக்ஷன் ஆஃப் ஹியூமோக்ளோபின் அந்த அப்படிங்கிறது அனீமியா அப்படிமோ, அண்ட் பிளாக்கேஜ் ஆஃப் இண்டஸ்ட்ரினல் பேசேஜ் எட்ஸெட்ரா. ஸோ இதெல்லாம் ஒரு சில அஸ்காரியாசிஸோட ஒரு சில சிம்டம்ஸ்.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிசீஸ் ஃபைலேரியாசிஸ். இதை காமனாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா எலிஃபென்டியாசிஸ் அப்படிமோ, யானைக்கால் நோய் அப்படிம்பாங்க தமிழில். ஸோ பேத்தஜன் பார்த்தோம் அப்படின்னா ஃபைலேரியல் வார்ம்ஸ் ஆர் வவுச்சேரியா பேன்கிராப்டி அண்ட் வவுச்சேரியா மலாய். ஸோ இதனோட மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் எப்படி இருக்கும் சார் அப்படின்னு பார்த்தோம்னா பை பைட் ஆஃப் ஃபீமேல் கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ. ஸோ அங்கே நம்ம பார்த்தது மலேரியா பார்த்தது அனாஃபிலஸ், இங்கே ஃபீமேல் கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ. இதனோட சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபைலேரியல் வார்ம்ஸ் லிவ் இன் லிம்ஃப் வெசல். ஸோ இந்த லிம்ஃப் வெசல் அப்படின்னு சொல்லக்கூடியது யூஸ்வலி ஆஃப் லோயர் லிம்ஸ். லோயர் லிம்ஃப்னா காலில் வந்து பார்த்திங்க அப்படின்னு இருந்துகிட்ருக்கும். ஸோ இதில் மெயினாக இந்த லிம்ஃப் வெசல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் ஒரு 600 பிளேசஸில் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேட் ஆகிருக்கும். இந்த 600 பிளேசஸில் கூட இந்த லிம்ஃப் நோட்ஸ் ஏன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா மெயினாக எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பாடியில் எங்கெங்கெல்லாம் சாஃப்ட் டிஷ்யூஸ் எல்லாம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிம்ஃப் வெசல்ஸும் லிம்ஃப் நோட்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லார்ஜ் நம்பர்லேயே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த சாஃப்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா there may be a chance of entry of microorganism ஒன்று. இன்னொன்று அந்த இடத்துல ஸ்கின் ஃபோல்டு இருந்துச்சுன்னா அப்படின்னா ஸ்கின் ஃபோல்டு இருக்கக்கூடிய இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா லிம்ஃப் வெசல்ஸ் லிம்ஃப் நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ம் பிட்ஸ், ஹியூமன் ஆர்ம் பிட்ஸில் பார்த்திங்கன்னா ஃபோல்ட்ஸ் இருக்கும். அந்த ஃபோல்டு இருக்கிறதுனால என்னாகும், வேர்க்கும் ஃபஸ்ட்டு ஃபோல்டு இருக்கும், ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய டிஷ்யூஸும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மேல் ஜெனிட்டல் ஆர்கன்லேயும் அதேமாரி தான், ஃபீமேல் ஜெனிட்டல் ஆர்கன்லேயும் அதேமாரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஹேர்ஸ் கவர் ஆகிருக்கும், ப்ளஸ் டிஷ்யூஸும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த பாயிண்ட்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக மைக்ரோ ஆர்கானிசம் என்ட்ராகலாம். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிம்ஃப் நோட்ஸோட ப்ரிசன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ இந்த லிம்ஃப் வெசலில் தான் மெயினாக என்ன பண்ணணும், இந்த ஃபைலேரியல் வார்ம்ஸ் இன்ஃபெக்ட் பண்ணும். ஸோ இட் காசஸ் க்ரானிக் இன்ஃப்ளமேஷன். க்ரானிக் அப்படின்னு வந்துச்சுனாலே என்ன ஆகும்னா அன்க்யூரபிள், பண்ண முடியாது. அக்யூட் அப்படின்னா க்யூர் பண்ணலாம், க்ரானிக் அப்படின்னு போயிடுச்சுன்னா பண்ண முடியாது. க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ஆர்கன்ஸ் இன் விச் they live for many years. ரொம்ப வருஷத்துக்கு அந்த லிம்ஃப் வெசல்ஸில் அது வாழ்ந்துகிட்டு இருக்கும். ஸோ டிஃபார்ம்டு லிம்ஸ் அண்ட் ஜெனிட்டல் ஆர்கன்ஸ். ஸோ லோயர் லிம்ஸில் வரதுனால என்ன ஆகும்னா அங்கே லிம்ஸும் டிஃபார்மட் ஆகிடும், ஆஸ் வெல் அஸ் ஜெனிட்டல் ஆர்கன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டிஃபார்ம் ஆகும். ஸோ இது ஒரு சில பிக்சர்ஸ். இது எலிஃபென்டாசிஸ் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன பிக்சர்ஸ் இதெல்லாம். ஸோ இது பாருங்கள். ஸோ இதில் ஜெனிட்டல் ஆர்கன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டிஃபார்மடாக இருக்கும். ஸோ இந்த லிம்பும் ஃபுல்லாகவே என்ன ஆகிருக்குன்னா இன்ஃபெக்ட் ஆகிருக்கும். அண்ட் தேர்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சில பிக்சர்ஸ், இந்த யானைக்கால் நோய் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில பிக்சர்ஸ். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபங்கல் டிசீஸ். ஜென்ரலாக எல்லா ஹியூமன் பீயிங்க்குமே இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது நார்மல். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரிங் வார்ம்ஸ். ஸோ பேத்தஜன் மைக்ரோஸ்போரம், ட்ரைகோஃபைட்டான் அண்ட் எபிடெர்மோஃபைட்டான். ஸோ இதனோட மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் எப்படி பரவும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரம் சாயில் ஆர் பை டவல்ஸ். யாருக்கு இந்த ரிங் வார்ம்ஸ் எல்லாம் இருக்கோ ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட டவல்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுனாலையோ, இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட இன்னர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இன்னர் வேர்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்ஃபெக்டட் பர்சன்லேருந்து நார்மல் பர்சனுக்கு இது டிரான்ஸ்மிட் ஆகலாம். அண்ட் கிளாத்ஸ், நான் சொன்ன மாதிரி தான் இன்னர் வேர்ஸ் வேர் பண்ணுறதுனால. பட் அண்ட் தென் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய இந்த கோம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய சீப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்ஃபெக்டட் பர்சன்ஸ்லேருந்து நார்மல் பர்சனுக்கு இது டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ சிம்டம்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அப்பியரன்ஸ் ஆஃப் ட்ரை ஸ்கேலி லெசன்ஸ். ஸ்கின்னில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், டேக் அ லுக் ஹியர். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேலி லெசன்ஸ் இருக்கும் ஆன் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி such as skin, nails and scalp. ஸோ ஸ்கின்னா உடம்புல, நெயில்ஸ் அண்ட் ஸ்கேல்ப் தலையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இன்டென்ஸ் இச்சிங், கண்டிப்பாக என்ன ஆகிட்டு இருக்குன்னு அந்த இடம் பயங்கரமாக அரிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துலையும் பார்க்கலாம், இது ஒரு பிக்சர். தென் இங்கே ஸ்கேல்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடியது டீனியா கேபிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிங் வார்ம் ஆஃப் த ஸ்கேல்ப். ஸோ இது அந்த ஃபிங்கர்ஸுக்கு இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடியது இந்த இதுவும் ஒரு ரிங் வார்ம். ஸோ அதர் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் எல்லாம், பாக்டீரியல் டிசீஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டிசீஸ், பேத்தஜன், டிரான்ஸ்மிஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா டிசென்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஃபஸ்ட்டு டிசீஸ். ஸோ நார்மலாகவே இருக்கும் எல்லா ஹியூமன் பீயிங்லையும் இந்த டிசென்ட்ரிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு தான் இருக்கும்.
இது காஸ்ட் பை இந்த என்ன பேத்தஜன் இதை காஸ் பண்ணணும்னா சைசெல்லா ஸ்பீசிஸ். ஸோ இதனோட டிரான்ஸ்மிஷன் கான்டாக்ட் அண்ட் கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர். ஸோ கண்டாமினேட்டட் ஃபுட்னா ஃபுட்டை ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்டில் பண்ண மாட்டோம். ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் எரர் கொஞ்சம் இருக்கலாம், ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க சில நேரங்களில், ப்ராப்பராக அதை க்ளோஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப அந்த ஃபுட்டை நம்ம காலையில் ப்ரிப்பேர் பண்ணினதை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை பாயில் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கணும். அண்ட் ப்ராப்பராக எப்போவுமே அந்த ஃபுட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கணும். அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாலே கண்டாமினேஷன் மேக்ஸிமம் இருக்காது. ஸோ க்ளோஸ் பண்ணாதனால இந்த மாதிரி ப்ராப்ளமெல்லாம் வரும். அண்ட் அடுத்த டிசீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளேக். ஸோ இந்த பிளேகை இன்னொரு பேர் என்ன சொன்னோன்னா பிளாக் டெத் அப்படிம்பாங்க. பெஸ்டுரல்லா பெஸ்டிஸ் காசட்டிவ் ஏஜென்ட் ஆஃப் பிளேக். ஸோ இது எது மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகும்னா ரேட் ஃப்ளைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலிகள் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது டிரான்ஸ்மிட் ஆகும். டிப்தீரியா, கார்னிபாக்டீரியம், டிப்தீரியா. ஸோ கண்டாமினேட்டட் ஃபுட், டைரக்ட் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சன். ஸோ காலரா அடுத்த டிசீஸ் காஸ்ட் பை விப்ரியோ காலரே. ஃபுட் அண்ட் வாட்டர் கண்டாமினேட்டட் வித் ஃபேகஸ். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் தான். ஸோ வாட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா nowadays in villages and some other places so many peoples are used open toilet. ஓப்பன் டாய்லெட் அப்படிங்கிறது இந்த ரிவர் பெல்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணுவாங்க, அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹியூமன் ஃபீகல் மேட்டர் which is mingled with that water அண்ட் என்ன ஆகும் அப்படின்னா அதை தான் நம்ம கன்சியூம் பண்ணுவோம். ப்ராப்பராக ஸ்க்ரீனிங் பண்ணாத வாட்டராக இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரியான டிசீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரலாம். ஸோ அடுத்தது டியூபர்குலோசிஸ். ஸோ டியூபர்குலோசிஸ் அப்படின்னால என்னது அப்படின்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸுங்கிற ஒரு காசட்டிவ் ஏஜென்ட்டால் வரக்கூடியது. எலும்புரிக்கு நோய் அப்படிம்பாங்க தமிழில். ட்ராப்லெட்ஸ் ஃப்ரம் பேஷண்ட்ஸ் ஆர் கேரியர்ஸ். நம்ம அங்கே பார்த்துருந்தோம் இல்லைங்களா அந்த ஏரோசோல் அப்படின்னு சொல்லக்கூடியது. த சேம் அந்த ட்ராப்லெட்ஸ் அப்படிங்கிறது ஏரோசோல்லேருந்து இன்னொருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பர்சனுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அண்ட் டெட்டானஸ், கிளாஸ்ட்ரிடியம் டெட்டானே contaminated of wound by bacterial spores. whooping cough வறட்டு இருமல் அப்படின்னு சொல்லுவோம். Bordetella pertussis கான்டாக்ட் அண்ட் ட்ராப்லெட்ஸ் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகும். லெப்ராசி மைக்கோபாக்டீரியம் லெப்ரே தொழு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அதை டைரக்ட் கான்டாக்ட் இந்த டிசீஸ் இருக்கக்கூடிய பர்சன்ஸோட டைரக்ட் கான்டாக்டில் இருந்தோம் அப்படின்னா நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகும். ஆந்த்ராக்ஸ், பேசிலஸ், ஆந்த்ரசிஸ். ஸோ இதெல்லாம் ஒரு சில பாக்டீரியல் டிசீஸ் நம்ம உடம்புலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கும். இதில் நிறைய டிசீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் 18th century வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ட்ராட்ஃபுல்லான டிசீஸாக இருந்தது இந்த டிசீஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா. ஏன்னா அந்த டைமில் இந்த வேக்சின் அப்படிங்கிற ஒரு விஷயமே கண்டுபிடிக்கல. ஸோ அதனால் ஈவன் காலரா மலேரியா வந்தால் கூட என்ன ஆவாங்கன்னா பர்சன்ஸ் இறந்துருவாங்க. ஸோ அதனால தான் கவர்மெண்ட்டே என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு கப்புள்ஸ் எத்தனை குழந்தைங்க வேணாலும் பெற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நார்ம்ஸை கொண்டு வந்திருந்தாங்க. மெனி சைல்டு அப்படிங்கிற ஒரு நார்ம்ஸு. ஸோ அதில் ஏதாவது ஒரு குழந்தைங்க தான் 1 or 2 தான் வந்து பார்த்திங்கன்னா தப்பி பிழைக்கும். பட் ஆஃப்டர் த இன்வென்ஷன் ஆஃப் வேக்சின்ஸ் இதில் நிறைய டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நவடேஸ் கம்ப்ளீட்லி இராடிகேட்டட், டோட்டலாகவே இப்போ எல்லாமே பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிளேக், டிப்தீரியா, காலரா அப்பப்போ எப்போவாது வரலாம். அந்த ப்ராப்பரான ஹைஜீனிக்காக இல்லைன்னா காலரா எப்போது வரலாம். டியூபர்குலோசிஸ் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. பட் ஒரு குழந்தை பிறந்ததுமே ஃபஸ்ட்டே நம்ம ஒரு வேக்சின் கொடுத்துட்றோம். பிசிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேக்சினை கொடுத்துட்றோம். இப்போ இந்த வேக்சின் கொடுக்குறோம், இதில் கூட டவுட் கேட்கலாம். வேக்சின் நம்ம தரோம், அது எத்தனை வருஷம் சார் இருக்கும், அது எப்படி ஆக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக. டெட்டானஸ் இன்றைக்கும் கொஞ்சமாக ரேண்டமாலாம் அங்கங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னு இருந்துகிட்ருக்கும். ஊஃபிங் ஆஃப், லெப்ராசி, ஆந்த்ராக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி இராடிகேட்டட். நிறைய வேக்சின் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஸோ அந்த ஹியூமனோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் மெடிக்கல் சயின்ஸும் அதுதான் சொல்லிட்டுருக்கு. 2030 அப்படிங்கிறப்ப இன்னுமே ஹியூமனோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையவே இருக்கும். 80, 90 எல்லாம் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கலாம். இன்றைக்கி ரேஞ்சில் இந்தியன்ஸோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து பார்த்திங்கன்னா 65 தான். ஸோ வைரல் டிசீசஸ் இதில் ரேபிஸ், வெரிநாய்க்கடி அப்படின்னு சொல்லுவோம். பேத்தோஜன் ரேபிஸ் வைரஸ், ரேபிட் டாக்ஸ்,
வெறிநாய்கள் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடியது. டெங்கு ஃபீவர் இப்போ ரீசன்ட் பாஸ்ட் வந்துட்டு போச்சு, இது டெங்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. காஸ்ட் பை டெங்கு வைரஸ் ஏடிஸ் மஸ்கிட்டோ பைட்டிங் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஏடிஸ் மஸ்கிட்டோ அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெங்கு ஃபீவரை வந்து பார்த்திங்கன்னா காஸ் பண்ணும். ப்ராப்பராக ட்ரீட் பண்ணல அப்படின்னா ஃபேட்டல் ரேட் 100% வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். அண்ட் இன்ஃப்ளூயன்ஸா ஃப்ளூ அப்படின்னாலே ஃபீவர்னு தான் அர்த்தம். ஸோ நார்மல் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் ஐ வைரஸ் அப்படிம்பாங்க. ஸோ காஃபிங் அண்ட் ஸ்னீசிங் வந்து பார்த்திங்கன்னா மூலமாக ஸ்ப்ரெட் ஆகும். அண்ட் மியாஸ்லஸ் ரூபியோலா வைரஸ் ட்ராப்லெட்ஸ் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகும். ஜெர்மன் மியாஸ்லஸ் ருபெல்லா வைரஸ் க்ளோஸ் கான்டாக்டில் இருந்தால் வரக்கூடியது. மம்ஸ், ஸோ மம்ஸ் அப்படிங்கிறது நார்மலாகவே வரும், எல்லாத்துக்குமே வரும் மம்ஸ் வைரஸ். மம்ஸ் அப்படின்னா நம்ம கிராம சைட்லாம் சொல்லுவாங்க மண்ணாங்கட்டி மாரியாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது இன்ஃப்ளமேஷன் ஆஃப் பேரோட்டிட் கிளாண்ட், சலைவரி கிளாண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த சலைவரி கிளாண்ட் பேரோட்டிட் கிளாண்ட். இந்த பேரோட்டிட் கிளாண்ட் வந்து பார்த்திங்கன்னா வீங்கிறதுனால வரக்கூடியது தான் மம்ஸ். ஸோ ஏர்பார்ன் ட்ராப்லெட்ஸ் மூலமாக இதாகும். சிக்கன் பாக்ஸ் வேரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ் ஏர்பார்ன் ட்ராப்லெட்ஸ் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்மால் பாக்ஸ் வேரியோலா வைரஸ் டைரக்ட் கான்டாக்ட் இருந்துச்சுன்னா போகும். போலியோ வைரஸ் ஃபீகஸ் அண்ட் ஏர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகக்கூடியதாக இருக்கும். சிக்கன் குனியா சிக் வைரஸ் ஏடிஸ் மஸ்கிட்டோ பைட்டிங் மூலமாக வரக்கூடியதான் சிக்கன் குனியா. டெங்கு ஃபீவருக்கு முன்னாடி இங்கே தமிழ்நாட்டில் சிக்கன் குனியா ரொம்ப ஃபேமஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. அண்ட் ஏவியன் ஃப்ளூ காஸ்ட் பை H5N1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ். ஸோ இந்த H5 அப்படின்னா H ஸ்டாண்ட் ஃபார் ஹெமாக்ளூட்டினின் அண்ட் N ஸ்டாண்ட் ஃபார் நியூரலமிடேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு இதுக்காக அது ஸ்டாண்ட் ஆகும். H5N1 சொல்லக்கூடியது கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பவுல்ட்ரி ஏர்போர்ன் ஸ்ப்ரெட். ஸோ H1N1 ஸ்வைன் ஃப்ளூ, ஸ்வைன் அப்படின்னாலே பிக் அப்படின்னு அர்த்தம், பன்றி காய்ச்சல். H1N1 virus contact with pigs, cough and sneezes are infected persons. So pathogen Shigella species dysentery kanadu ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிக்சர் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளேக், பிளாக் டெத், டிப்தீரியா, காலரா, டெட்டானஸ், tuberculosis, whooping cough otherwise called as pertussis, leprosy, anthrax, rabies, influenza, measles, German measles, mumps, chickenpox, smallpox, polio, dengue fever, chikungunya, avian flu, swine flu, ஸோ இவ்வளோ டிசீஸ் பார்த்தோம். நம்ம நார்மலாக ஹியூமன் பாடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்டீரியல் டிசீஸ், வைரல் டிசீஸ், ஃபங்கல் டிசீஸ், புரோட்டோசோன் டிசீஸ், ஹெல்மின்திக் டிசீஸ், இவ்வளோ டிசீஸ் பார்த்துட்ருக்கோம். நார்மல் லைஃப்பில் என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆக சீசனுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு டிசீஸும் வந்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் எப்படி சார் ப்ரிவென்ட் பண்ணலாம்? ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் டிசீசஸ் எப்படி பண்ணலாம்? டிசீசஸ் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு ஒரு மீனிங் தெரிஞ்சுக்கணும். டிஸ்ஈஸ் ரொம்ப நார்மலாக ஃபீல் பண்ண மாட்டோம், ஒரு அப்நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணுவோம். டிஸ்ஈஸ் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசீஸ் அப்படிங்குவோம். ஸோ ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் டிசீசஸ். ஃபர்ஸ்ட் திங் பார்த்திங்கன்னா பர்சனல் ஹைஜீன், கீப் த பாடி க்ளீன். கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் 2 times அது குளிக்கணும், சரியா? அதே குளிக்கிறப்ப கண்டிப்பாக ஸ்கின் ஃபோல்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டிங்ஸ் ஆஃப் நம்ம பாடியில் ஃபோல்டிங்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஏரியாவுக்கு இம்பார்ட்டன்ட்டு கொடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதை பக்காவாக க்ளீன் பண்ணணும். அண்ட் கன்சியூம் க்ளீன் வாட்டர், ஃபுட் எட்ஸெட்ரா. ஸோ வாட்டர் அண்ட் ஃபுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளீனாக மேக்ஸிமம் இதை வந்து வாட்டர் ஃபுட்டை ப்ராப்பராக நம்ம எடுத்துகிட்டு நம்ம பாடியை நம்ம க்ளீன் சுத்தமாக வச்சுருந்தோம்னாலே ஒரு 99% வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு டிசீஸுமே மேக்ஸிமம் ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ இது பர்சனல் ஹைஜீன். அப்போ கண்டிப்பாக பர்சனலாக நம்ம இப்படி இருக்கலாம், பட் இந்த பீப்புள் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறோம், இந்த சொசைட்டியோட இன்ட்ராக்ட் பண்ணுறோம்.
இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனோ இல்லை நம்ம இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய என்விரான்மெண்ட் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ஸோ அதை நம்ம பப்ளிக் ஹைஜீன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பப்ளிக் ஹைஜீன், ப்ராப்பர்லி டிஸ்போஸ் வேஸ்ட் அண்ட் எக்ஸ்க்ரீட்டா. ஸோ நம்ம வீட்டிலேருந்து வரக்கூடிய அந்த டொமஸ்டிக் வேஸ்ட், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், தென் எக்ஸ்க்ரீட்ரா, இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணும். க்ளீன் அண்ட் டிஸ்இன்ஃபெக்ட் வாட்டர் ரிசர்வாயர்ஸ். வாட்டர் ரிசோர்ஸ் எதெல்லாம் இருக்கோ அந்த வாட்டர் ரிசோர்ஸ் எல்லாத்தையும் க்ளீனாக வச்சுக்கணும். டிஸ்இன்ஃபெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆட் பண்ணி அதை பியூராக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கணும். லைக் பூல்ஸ், செஸ் பூல்ஸ், குட்டைகள், அப்புறம் டேங்க்ஸ் எல்லாத்துலேயுமே, ஈவன் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டேங்க்ஸை கூட நம்ம எப்படி வச்சுக்கணும்னா க்ளீனாக வச்சுக்கணும். அப்சர்வ் ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் ஹைஜீன் இன் பப்ளிக் கேட்ரிங். வெளியில் ஏதாவது நம்ம சாப்பிட போகிறோம், ஹோட்டல்ஸில் சர்வ் பண்ணுறவங்க, அங்கே ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, அவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பரான ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணி அந்த ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறப்பவும் சரி, அதை சர்வ் பண்ணுறப்பவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பண்ணணும். ஸோ அவாய்ட் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சன். மேக்ஸிமம் க்ரௌட் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கக்கூடாது. கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சன் ஆர் தேர் பிலாங்கிங்ஸ். அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த பொருட்கள் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, அவங்க இருக்கக்கூடிய ஏரியாலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது. டு கண்ட்ரோல் ஏர்போர்ன் டிசீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்னைக்கு கரண்ட்டில் கூட சொல்லலாம், லாக்டவுன் அப்படின்னு சொல்லி ஈவன் 4.0 வரைக்கும் போயிடுச்சு. இந்த கொரோனா டிசீஸ் COVID-19 கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக் சம் ப்ரிகாஷனரி டெக்னிக்ஸ். அதான் நம்ம லாக்டவுன் 4.0 வரைக்கும் இன்றைக்கி வந்துட்டோம். ஸோ இந்த இன்ஃபெக்டட் பர்சன்ஸோட கான்டாக்ட் இல்லாமல் இருக்கணும் மேஜராக. ஸோ அப்படி இருந்தாலே we can easily control from the disease. And eliminate vectors, mosquitoes and their breeding places. Mosquitoes, housefly, இதுவே போதும் நிறைய டிசீஸை காஸ் பண்ணுறதுக்கு. இதுதான் முக்கியமான வெக்டார்ஸ். ஸோ டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதே இதனால தான். மஸ்கிட்டோ, ஏடிஸ், கியூலெக்ஸ், அனாஃபிலஸ், ஹவுஸ்ஃப்ளைஸ், இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணும். ஸோ அதனால் இதிலிருந்து நம்ம இந்த மஸ்கிட்டோஸ், இந்த மாதிரி இன்வார்டர் வெக்டார்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது ப்ரீட் ஆகக்கூடிய பிளேஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளீனாக வச்சுருக்கணும். ஸோ எப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம், எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வெக்டார்ஸை எப்படி எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னா, கண்ட்ரோல் அண்ட் எலிமினேஷன் ஆஃப் வெக்டார்ஸ். ஸோ மஸ்கிட்டோஸ் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, அவாய்ட் ஸ்டாக்னேஷன் ஆஃப் வாட்டர். நம்ம வீட்டுக்குள்ளார க்ளீனாக வச்சுருப்போம், ஆனால் வீட்டை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சிட்டிக்குள்ளாரே அப்படி தான், சிட்டிக்குள்ளேன்னு இல்லை, வில்லேஜ் எல்லா இடத்துலையுமே தான் வீட்டுக்குள்ளே க்ளீனாக இருக்கும். ஆனால் வீட்டுக்கு வெளியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க. ஈவன் அந்த ஸ்ட்ரீட்டில் எப்படி இருந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க. ப்ராப்பராக அந்த ட்ரைனேஜ் டிச்சஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டிச்சஸாக இருக்கும். அதில் எவ்வளோ ஸ்டாக்னேஷன் ஆஃப் வேஸ்டஸ் இருந்தாலும் அதை பற்றி பீப்புள் கவலைப்பட மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் தான் ப்ரீடிங் பிளேஸ். சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்த நம்ம ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும். கண்டிப்பாக க்ளீனாக வச்சுருக்கணும். ரெகுலர் கிளீனிங் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் கூலர்ஸ். கூலர்ஸ் வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா கூலர்ஸை ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டரை க்ளீன் பண்ணணும். கூலர்ஸ் இல்லாதவங்க வீட்டில் கண்டிப்பாக ரெஃப்ரிஜிரேட்டர் வச்சுருப்பாங்க. இந்த ரெஃப்ரிஜிரேட்டருக்கு பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதையும் என்ன பண்ணணும்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ட்வைஸாவது என்ன பண்ணணும் அப்படின்னா அதை கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். யூஸ் ஆஃப் மஸ்கிட்டோ நெட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இன்ட்ரடியூஸ் லார்விவோரஸ் ஃபிஷஸ். ஸோ இந்த லார்விவோரஸ்னால் என்ன ஆகும், இந்த மஸ்கிட்டோவோட லார்வா எல்லாத்தையுமே அது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ரும். ஸோ அந்த ஃபிஷ் பேர் வந்து பார்த்திங்கன்னா கேம்புசியா ஃபிஷ். ஸோ இதை பாண்ட்ஸ், லேக்ஸ் இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அண்ட் ஸ்ப்ரேயிங் ஆஃப் இன்செக்டிசைட்ஸ் இன் டிச்சஸ், ட்ரைனேஜ் ஏரியாஸ் அண்ட் ஸ்வாம்ஸ். ஸோ எங்கெங்கெல்லாம் அந்த ப்ரீடிங் நிறைய ஜாஸ்தியாக இருக்கும் அங்கே இன்செக்டிசைட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணலாம். தென் யூஸ் ஆஃப் வயர் மெஸ் ஃபார் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் டு ப்ரிவென்ட் என்ட்ரி ஆஃப் மஸ்கிட்டோ. இம்யூனிட்டி அண்ட் இம்யூன் சிஸ்டம். ஸோ அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹெட்டிங்கில் இம்யூன் சிஸ்டம்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸில் என்னென்னலாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதனுடைய ரோல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். The system that gives immunity to the body by recognizing, responding and remembering foreign antigen. So the antigen அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, any foreign protein is act as antigen. So the antigenங்கிறது disease causing organism or disease causing substance. So includes lymphoidal organs, tissues, cells
and soluble molecules like antibodies. இதெல்லாமே அந்த immune systemத்தில் present ஆயிருக்கும். Play a role in allergic reaction, autoimmune disease and organ transplantation. ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது lymphoid organs. ஸோ இந்த lymphoid organs அப்படிங்கிறது the organs where origin, maturation and proliferation of lymphocytes occur. சரியா? ஸோ இந்த lymphoidal organsங்கிறது என்ன அப்படின்னா இந்த lymphocytes எங்கே ஆரிஜின் ஆகுது, அது எப்படி மெச்சூர் ஆகுது அண்ட் எப்படி ப்ரோலிஃபரேட் ஆகுது அப்படிங்கிறது தான். அந்த இடத்த தான் நம்ம என்ன சொல்கிறோம், lymphoid organ அப்படிங்கிறோம். ஸோ இதில் 2 டைப்ஸ் இருக்கும். ஸோ அந்த 2 டைப்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று வந்து பிரைமரி lymphoidal organ, இன்னொன்று செகண்டரி lymphoidal organsன்னு சொல்லக்கூடியது. ஸோ அதில் பிரைமரி lymphoidal organ அண்ட் செகண்டரி lymphoidal organனா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், பிரைமரி lymphoidal organ ஃபஸ்ட் பார்க்கலாம். ஹியர் immature lymphocytes differentiate into antigen sensitive lymphocytes மாறும். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா போன் மேரோ அண்ட் தைமஸ். ஸோ இந்த போன் மேரோவில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போத் பி அண்ட் டி lymphocytes ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் பி lymphocytes அங்கே போன் மேரோவில் ஃபார்ம் ஆகிட்டு போன் மேரோலேயே மெச்சூர் ஆகும். பட் இந்த டி lymphocytes என்ன ஆகும் அப்படின்னா போன் மேரோவில் ஃபார்ம் ஆகிட்டு மைக்ரேட் டு த தைமஸ் அண்ட் தைமஸில் தான் இப்போ என்ன ஆகும்னு அது மெச்சூர் ஆகும். ஸோ தைமஸ் இஸ் அ லார்ஜ் டியூரிங் பர்த் பட் கிராஜுவலி ரெடியூஸ் இன் சைஸ் அண்ட் பிகம் வெரி ஸ்மால் இன் புபர்ட்டி. ஸோ பிகினிங் ஸ்டேஜில் சைல்டாக இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் சைஸில் இருக்கும். தென் கிராஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் புபர்ட்டிங்கிற ஸ்டேஜ் வரப்போ கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகும். செகண்டரி lymphoidal organs அப்படிங்கிறது மெச்சூர்டு lymphocytes migrate to these organs. எக்ஸாம்பிள் spleen, lymph nodes, tonsil, Peyer's patch of small intestine and appendix. ஸோ இது எல்லாமே செகண்டரி lymphoidal organ. ஒன்ஸ் இங்கே ப்ரொடியூஸ் ஆனதுக்கப்புறம், அதாவது பிரைமரி lymphoidal organல ப்ரொடியூஸ் ஆகிட்டு மெச்சூர் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா மைக்ரேட் ஆகும். மைக்ரேட் ஆகக்கூடிய ஆர்கன் எல்லாத்தையும் நம்ம செகண்டரி lymphoidal organ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செகண்டரி lymphoidal organs are the sites for the interaction of lymphocytes with antigen which then proliferate to become effector cells வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அந்த போன் மேரோ. ஸோ இந்த போன் மேரோங்கிறது பிரைமரி பிரைமரி lymphoidal organ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தென் தைமஸ், secondary lymphoidal organ, spleen, lymph node, tonsil, appendix, Peyer's patch. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளீன் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பிளீன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா பீன் ஷேப்ட் ஆர்கன் கண்டெய்ன்ஸ் lymphocytes அண்ட் phagocytes. இந்த phagocytes அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா இன்வால்வ்ட் இன் தி ப்ராசஸ் ஆஃப் ஃபேகோசைட்டோசிஸ். ஃபேகோசைட்டோசிஸ் அப்படின்னா செல் ஈட்டிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபேகோசைட்டோசிஸ், ஸோ அதில் இன்வால்வ் ஆகக்கூடியது இந்த ஸ்பிளின். ரிமூவ்ஸ் வார்ன் அவுட் ஆர்பிசி அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஃப்ரம் பிளட். அண்ட் ஃபைனல் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிசர்வாயர் ஆஃப் எரித்ரோசைட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லிம்ஃப் நோட்ஸ், ஸ்மால் சாலிட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபவுண்ட் இன் லிம்ஃபாட்டிக் சிஸ்டம். They trap the microorganism or other antigen. ஸோ இந்த மைக்ரோஆர்கனிசத்தையும் தேவையில்லாத அதர் ஆன்டிஜன் சொல்லக்கூடிய அந்த எனி ஃபாரின் சப்ஸ்டன்ஸையும் ட்ராப் பண்ணுறது இந்த லிம்ஃப் நோட் தான் ட்ராப் பண்ணும். ட்ராப்ட் ஆன்டிஜன்ஸ் ஆக்டிவேட் லிம்போசைட்ஸ் அண்ட் காஸ் த இம்யூன் ரெஸ்பான்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா காஸ் பண்ணும். மியூகோசல் அசோசியேட்டட் லிம்பாய்டல் டிஷ்யூ, மால்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த மியூகோசல் அசோசியேட்டட் லிம்பாய்டல் டிஷ்யூ அப்படின்னா என்ன அப்படின்னா located within the lining of respiratory, digestive, urinogenital tract. அது எல்லாத்துலேயுமே இந்த பேசேஜில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூக்கஸ் லைக் சப்ஸ்டன்ஸ், ஸ்டிக்கி சப்ஸ்டன்ஸ்னு சொல்லக்கூடியது பிளேஸ் ஆகிட்டு இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மால்ட் அப்படிமோ. ஸோ இட் கான்ஸ்டிடியூட்ஸ் 50% ஆஃப் lymphoidal tissue. Then immunity. The overall ability of the immune system to fight the disease causing organism. அதான் நம்ம என்ன சொல்றோம் immunity. Overall ability of the immune system to fight the disease causing organism. It is of two types, namely innate and acquired.
ஸோ innate immunity அப்படிங்கிறது immunity present at the time of birth. குழந்தை பிறக்கிறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியது அந்த innate immunity. It is a non-specific type of defense. இந்த non-specific அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பேத்தஜனுக்கு அகைன்ஸ்டாவோ இல்லை பர்டிகுலர் டிசீஸுக்கு அகைன்ஸ்டாவோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்காது. அதுதான் நான் ஸ்பெசிபிக் அப்படிங்கிறோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அக்வயர்ட் இம்யூனிட்டி டெவலப்ட் டியூரிங் லைஃப் டைம். கிராஜுவலாக வளர வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடியது அந்த அக்வயர்ட் இம்யூனிட்டி. ஸோ பேத்தோஜன் ஸ்பெசிபிக் இம்யூனிட்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பேத்தோஜனுக்கு அகைன்ஸ்டாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இம்யூனிட்டி தான் நம்ம பேத்தோஜன் ஸ்பெசிபிக் இம்யூனிட்டின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது innate immunity. It provides different barriers to the entry of foreign antigen into our body. They include, ஸோ பேரியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபஸ்ட்டு பேரியர் physical barriers, physiological barriers, cellular barriers, cytokine barriers. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா physical barriers. ஸோ பேரியர்ஸில் நம்ம ஃபஸ்ட் லைன் டிஃபென்ஸ் அப்படிமோ. ஸோ அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்கல் பேரியர்ஸ். ஸ்கின் ப்ரிவெண்ட் என்ட்ரி ஆஃப் ஃபாரின் பாடிஸ். ஸ்கின்னோட பிஹெச் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி அசிடிக்காக இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் அந்த மேக்ஸிமம் ஆஃப் ஆன்டிஜென்ஸ் நம்ம பாடியில் என்ட்ரு ஆகிறப்ப ஸ்கின் வழியாக தான் என்ட்ரு ஆகும். ஸோ அந்த பர்டிகுலர் அசிடிக் பிஹெச்சில் ஒரு சில மைக்ரோ ஆர்கானிசம் சர்வைவ் ஆகாது, மேக்ஸிமம் அங்கேயே டெட் ஆகிடும். பட் அதையும் தாண்டி சில நேரங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாடியில் என்ட்ரு ஆகும். அப்படி என்ட்ரு ஆச்சுன்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது மியூக்கஸ் கோட்டிங், நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் மால்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஆஃப் த லைனிங் த ரெஸ்பிரேட்டரி கேஸ்ட்ரோ இண்டஸ்டினல் அண்ட் யூரினோஜெனிட்டல் ட்ராக்ஸ் டு ட்ராப் மைக்ரோ ஆர்கானிசம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அது ஸ்டிக்கி சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஸ்டிக்கி சப்ஸ்டன்ஸில் போய்ட்டு என்ன ஆகணும், இந்த மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாமே ஒட்டிக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகணும், ஈஸியாக அதை நம்ம வெளில எடுத்துடலாம். செகண்ட் இருக்கக்கூடிய பேரியர் ஃபிசியாலஜிக்கல் பேரியர் இன்க்ளூட்ஸ் acid in the stomach, saliva, tear from eyes, etc. ஓகே, ஸோ ஸ்டொமக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஹெச் கிட்டத்தட்ட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் 2 இருக்கும். 2 அப்படின்னா வெரி ஸ்ட்ராங் ஆசிட். அதே மாதிரி தான் சலைவால் இருக்கக்கூடிய ஒரு சில தியோசல்ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய தியோசைனேட் அண்ட் தியோசல்ஃபேட் பாக்டீரியா, தியோசல்ஃபேட் அண்ட் தியோசைனேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்டீரியாவை கில் பண்ணக்கூடியது. டியர் ஃப்ரம் ஐஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசியாலஜிக்கல் பேரியர். அண்ட் தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லுலார் பேரியர்ஸ், ஃபேகோசைட்ஸ் லைக் WBC, எக்ஸாம்பிள் நியூட்ரோஃபில்ஸ் ஆர் பாலிமார்போநியூக்ளியர் லீகோசைட்ஸ், PMNL அப்படின்னு சொல்லுவோம். மோனோசைட் அண்ட் நேச்சுரல் கில்லர் லிம்போசைட்ஸ், மேக்ரோபேஜஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லுலார் பேரியர்ஸ். ஸோ செல்லுலார் பேரியர்ஸில் நியூட்ரோஃபில் டிஃபென்ஸ் மெக்கானிசமாக யூஸ் பண்ணும். மோனோசைட்ஸ் என்னவாக மாறும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேக்ரோஃபேஜாக மாறும். தென் மேக்ரோஃபேஜ் இன்வால்வ்ட் இன் த ப்ராசஸ் ஆஃப் ஃபேகோசைட்டோசிஸ் விச் மீன்ஸ் செல் ஈட்டிங். ஸோ மேக்ரோபேஜ் கன்வெர்டட் இன்டு ஃபேகோசைட்டிக் பேரியராக ஃபேகோசைட்டோசிஸாக வந்து பார்த்திங்கன்னா மாறும். ஃபேகோசைட்டோசிஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேகோசைட்டோசிஸ் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகும். ஸோ ஃபோர்த்தில் இருக்கக்கூடியது சைட்டோகைன் பேரியர்ஸ். வைரஸ் இன்ஃபெக்டட் செல்ஸ் செக்ரீட் ப்ரோட்டீன்ஸ் கால் இன்டர்ஃபெரான் விச் ப்ரொடெக்ட் நான் இன்ஃபெக்டட் செல்ஸ் ஃப்ரம் ஃபர்தர் வைரல் இன்ஃபெக்ஷன். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இது ஒரு 4 செல்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் பர்டிகுலராக இந்த வைரஸ் இந்த செல்லை வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ட் பண்ணுது. இன்ஃபெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த செல் டோட்டலாக அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை என்ன பண்ணணும்னா அனலைஸ் பண்ணுறோம். அனலைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்று அதை கில் பண்ண ட்ரை பண்ணும். செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலர் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை என்ன பண்ணணும்னா ரிலீஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நெய்பர் செல்லுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வைரஸ் இங்கே அதனுடைய ரெப்ளிகேஷனை முடிச்சுட்டு இந்த ரெப்ளிகா எல்லாமே என்ன பண்ணுன்னா ரெடி டு அட்டாக் நெய்பர் செல்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஒன்ஸ் என்ட்ரு ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த என்டையர் வைரஸோட டேட்டாபேஸ் இந்த செல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இருக்கிறதுனால இந்த இன்டர்ஃபெரானுங்கிற சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி இந்த வைரஸ் எல்லாத்தையும் கில் பண்ணிடும். இது ஒரு மெத்தட். அண்ட் இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லை என்ன பண்ணுன்னா
அதை ஒன்றுமே பண்ண முடியல, கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படிங்கிறப்ப சில நேரங்கள் என்ன பண்ணுன்னா அதை ஆட்டோலைசிஸ் பண்ணிக்கும். சூசைட் அதுவே என்ன பண்ணிக்கணும், செல் இட் செல்ஃப் கேன் சூசைட், செல்லையே வந்து பார்த்திங்கன்னா சூசைட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இன்டர்ஃபெரான், ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்வயர்ட் இம்யூனிட்டி, pathogen specific immunity characterized by memory, that is so first encounter with pathogen. so first encounter அப்போ தான் நடக்குது, blood fresh blood-ஆ இருக்குது அந்த டைமில் ஃபஸ்ட்டு ஒரு pathogen என்ட்ரு ஆகுது. என்ட்ரு ஆகிறப்ப லோ இன்டென்சிட்டி ப்ரைமரி ரெஸ்பான்ஸ் அப்படிமோ. ஸோ அதில் லோ இன்டென்சிட்டி ப்ரைமரி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பர்டிகுலர் மைக்ரோ ஆர்கானிசம் அந்த பிளட்டுக்கு கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும். தென் செகண்ட் என்கவுண்டர் வித் சேம் பேத்தஜன், ஹை இன்டென்சிட்டி செகண்டரி ரெஸ்பான்ஸ். ரொம்ப சிம்பிளுங்க, வேக்சின் கொடுக்குறோம் இல்லையா, இந்த வேக்சின் கொடுக்குறப்ப ஏ விருலண்ட் ஸ்ட்ரெயினாக தான் கொடுப்பாங்க. ஏ விருலண்ட் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது வீரியம் மிக்க வீரியம் இல்லாத. விருலண்ட் அப்படின்னால என்னது அப்படின்னா வீரியமான அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடியது ஏ விருலண்ட் ஸ்ட்ரெயின். ஸோ இந்த ஏ விருலண்ட் ஸ்ட்ரெயினை நம்ம பிளட்டில் கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா அந்த பிளட் ரெடி டு ஃபைட் வித் திஸ் ஏ விருலண்ட் ஸ்ட்ரெயினோட ஃபைட் பண்ண ட்ரை பண்ணும். அப்படி ட்ரை பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதில் என்ன மாதிரியான ஃபைட்டிங் மெக்கானிசத்தை யூஸ் பண்ணிச்சோ, என்ன கெமிக்கல்ஸ் ரெடி பண்ணிச்சோ அதை ஒரு மெமரியாக எடுத்து வச்சுக்கும். திரும்பவும் எப்போவாச்சும் செகண்ட் டைம் இந்த சேம் வைரஸோ இல்லை சேம் பாக்டீரியாவோ இன்ஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அப்போ நம்ம ஃபஸ்ட்டு மேடலாக கொடுத்தது வேக்சினில் கொடுத்தது ஏ விருலண்ட், பட் விருலண்ட்டாக தான் வரும். இது நேச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா விருலண்ட்டில் வந்து அட்டாக் பண்ணுறப்ப அந்த மெமரி செல்ஸை எடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா இதுக்கு அகைன்ஸ்டாக ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் விச் மீன்ஸ் ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் பேத்தோஜெனிக் ஆர்கானிசத்தை கில் பண்ணும். ஸோ அதான் நம்ம ஹை இன்டென்சிட்டி செகண்டரி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ த பிரைமரி அண்ட் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்சஸ் ஆர் கேரிட் அவுட் with B lymphocytes and T lymphocytes. So B stand for bone marrow and T stand for thymus. So B lymphocytes produce antibodies, important or question, which fight with pathogen, whereas T lymphocytes help B cells to produce antibodies. So resting helper T cells இப்படி தான் இருக்கும். எப்போ அது ஆக்டிவேட் ஆகுதோ அப்போ இந்த சேஃபில் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ரெஸ்டிங் சைட்டோடாக்சிக் டி செல் அண்ட் ஆக்டிவேட்டட் கில்லர் செல்ஸாக இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ டேக் அ லுக் ஹியர். ஸோ த ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா த பி செல்ஸ் ஃபைண்ட்ஸ் அண்ட் ஆன்டிஜன் விச் மேட்சஸ் இட்ஸ் ரிசப்டார். ஸோ இதுதான் பேத்தோஜன். இந்த பேத்தோஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேவராக என்ன ரிசப்டார் இருக்குமோ அதை என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வெயிட்ஸ் அன்டில் இட் இஸ் ஆக்டிவேட்டட் பை ஹெல்பர் டி செல்ஸ். இந்த ஹெல்பர் டி செல்ஸ் என்ன பண்ணோம்னா இது ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுக்கும். கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா தென் த பி செல் டிவைட்ஸ் டு ப்ரொடியூஸ் பிளாஸ்மா அண்ட் மெமரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் பிரியும், பிளாஸ்மாவும் மெமரி செல்ஸாகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரியும். பிரிஞ்சதுக்கப்புறம் ஃபோர்த் ஸ்டேஜில் பிளாஸ்மா செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆன்டிபாடிஸ் that attach to the current type of invader. Invader என்ன இருந்துச்சோ அந்த இன்வேர்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதோட என்ன பண்ணணும்னா அட்டாச் பண்ணும். தென் ஈட்டர் செல்ஸ் ஃபேகோசைட்டோசிஸ் ப்ராசஸ் மூலமாக அது என்ன பண்ணும், அதை செல் என்கல்ஃபிங் ஃபுல்லாகவே அதை சாப்பிட்ரும். சரியா? இஃப் த சேம் இன்ட்ரூடர், ஒருவேளை இந்த பாக்டீரியா வந்து திரும்பவும் என்னைக்காவது என்ட்ரு ஆச்சு அப்படின்னா இஃப் த சேம் இன்ட்ரூடர் இன்வெர்ட்ஸ் அகைன் மெமரி செல்ஸ் ஹெல்ப் த இம்யூன் சிஸ்டம் டு ஆக்டிவேட் மச் ஃபாஸ்டர். ஓகே, இது ஒரு சின்னதாக ஒரு ஸ்கிமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஈஸியாக புரிஞ்சிக்கிறதுக்கு. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆன்டிபாடி நம்ம இதில் லாஸ்ட் ஸ்லைடில் பார்த்துருந்தோம். நம்ம ஆன்டிபாடியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஈச் ஆன்டிபாடி ஹேஸ் 4 பாலிபெப்டைட் செயின், 2 ஸ்மால் லைட் செயின்ஸ் அண்ட் 2 லார்ஜர் ஹெவி செயின்ஸ். H2L2 heavy chain and light chain அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் அவர் பாடி. IgA immunoglobulin A, immunoglobulin G, immunoglobulin M, immunoglobulin E and immunoglobulin T. ஸோ இதான் அதனுடைய ஸ்ட்ரக்சர், ஒவ்வொன்றோட ஸ்ட்ரக்சர் தான். Acute immune response, it is of 2 types. So the humoral or antibody
mediated response, antibody mediated immunity, AIM அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். So antibodies are found in blood plasma, so called as humoral immune response அப்படிங்கறத. And cell mediated response or cell mediated immunity, CMI. T lymphocytes mediate CMI. CMI causes graft rejection. So graft rejection அப்படிங்கிறது தெரியும். நம்ம இப்போ ஸ்கின்னோ என்ன ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணுவாங்க, தையிலிருந்து ஃபேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த சிஎம்ஐ என்ன பண்ணுனதை இந்த கிராஃப்ட் ரிஜெக்ஷனை காஸ் பண்ணும். த பாடி இஸ் ஏபிள் டு டிஃப்ரென்ஷியேட் செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப். ஸோ இந்த செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப் அப்படின்னா, செல்ஃப் அப்படிங்கிறது நம்ம பாடிக்கு தேவையான எசென்ஷியலாக இருக்கக்கூடிய செல்ஸு, எசென்ஷியல் செல்ஸ் இன் அவர் பாடி. நான் செல்ஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், நம்ம பாடிக்கு தேவையில்லாத ஆர்கானிசம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப் அப்படிமோ. ஸோ அது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஷ்யூ மேட்சிங் அண்ட் பிளட் குரூப்பிங் மேட்சிங் ஆர் எசென்ஷியல் பிஃபோர் அண்டர்டேக்கிங் எனி கிராஃப்ட் டிரான்ஸ்பிளான்ட் அண்ட் த பேஷண்ட் ஹேஸ் டு டேக் இம்யூன் சப்ரசன் ஆல் ஹிஸ் லைஃப். ஸோ அந்த கிராஃப்ட் பண்ணுறோம், நம்ம சொன்ன மாதிரி தைஸிலிருந்து நம்ம ஃபேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னாலோ, இல்லை ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் ரொம்ப இன்றைக்கி மாடர்ன் சயின்ஸில் ரொம்ப கேஷுவலான ஒரு விஷயமாக மாறிடுச்சு. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன், லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் நிறைய பண்ணிட்டுருக்காங்க மாடர்ன் சயின்ஸில். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப, அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக டிஷ்யூ மேட்சிங் பார்க்கணும், பிளட் குரூப் மேட்சிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்கணும், மாற்றி கொடுத்துடக்கூடாது. அண்ட் இம்யூன் சப்ரசன் ட்ரக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சைக்ளோஸ்போரின்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த இம்யூனோ சப்ரசன் ட்ரக்ஸை நிறையா லைஃப் லாங் அவங்க எடுத்துக்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ டைப்ஸ் ஆஃப் அக்வயர்ட் இம்யூனிட்டியில் ரெண்டு தான் பிரிக்கலாம், ஆக்டிவ், பேசிவ். ஆக்டிவில் நேச்சுரல், ஆக்டிவில் ஆர்டிஃபிஷியல். அதே மாதிரி பேசிவில் நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல். So active immunity, so அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது, here the antibodies are produced in a host body in response to antigens, example living or dead microbes or other proteins. அதான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூஸ் பண்ண போகிறோம். It is a slow process, it is produced by two ways. So அதில் natural active immunity during natural infection by microbes. Artificial அப்படிங்கிறது artificial active immunity, injecting the microbes deliberately during immunization. ஸோ அந்த வேக்சின் கொடுக்குறப்ப என்ன பண்ணுறோம், நம்ம பர்பஸை நம்மளை என்ன பண்ணுறோன்னா நம்ம பாடியில் அதை இன்டியூஸ் பண்ணுறதா நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் ஆக்டிவ் இம்யூனிட்டின்னு சொல்லி சொல்லுவோம். So passive immunity, here ready-made antibodies are directly given to body. It is of two types, natural passive immunity, example antibodies IgG from mother, placenta, fetus. இந்த வழியில் என்ன ஆகணும், ட்ராவல் ஆகும், நேச்சுரலாக பேசிவாக இருக்கக்கூடியது. ஸோ ஆன்டிபாடிஸ் IgA in colostrum to infants. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் பேசிவ் இம்யூனிட்டிமோ. ஆர்டிஃபிஷியல் பேசிவ் இம்யூனிட்டிங்கிறது ஆன்டி டெட்டானஸ் சீரம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக நம்ம கொடுக்கக்கூடியது. அடுத்தது இம்யூனைசேஷன். திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் memory of the immune system. It is of two types, active immunization, which means vaccination, a preparation of vaccine, antigenic protein of pathogen or inactivated pathogen or avirulent pathogen is introduced into the body. The antibodies produced against these antigens neutralize the pathogenic agents during actual infection. The vaccination also generate memory B and T cells that recognize the pathogen quickly. Example polio vaccine, hepatitis B vaccine, DPT vaccine. So இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வேக்சின், diphtheria, pertussis and tetanus, triple antigen அப்படிம்பாங்க, triple vaccine, etc. So vaccines are produced using DNA recombinant technology. எக்ஸாம்பிள் ஹெப்பாடைட்டிஸ் பி வேக்சின் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் ஈஸ்ட். இன்றைக்கி ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா வேக்சின்ஸ் எல்லாமே இந்த ரிகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜிங்கிற ஒரு பயோடெக்னாலஜிக்கல் ப்ராசஸ் மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா வேக்சினேஷனை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க.
ஸோ அடுத்தது passive immunization. It is the direct injection of the preformed antibodies or antitoxin when quick immune response is required. Example, immunization against tetanus, snake venom, etc. அடுத்து நம்ம பார்க்க போகிறது allergy. So it is the ex-aggregated response of the immune system to certain antigens present in the environment. So the environmentல இருக்கக்கூடிய ஒரு சில substance என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஒத்துக்காது. ஸோ ஒத்துக்காதனால என்ன ஆகும்னா அலர்ஜியாக வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அலர்ஜென்ஸ் substance causing immune response. Example, mites in dust, pollens, animal tender and fur, etc. So the antibodies produced in response to the allergens of IgE type. Symptoms என்னென்ன இருக்கும் அலர்ஜியோட சிம்டம்ஸ்? sneezing, watery eyes, running nose, difficulty in breathing, etc. So allergy is due to release of chemicals like histamine and serotonin from mast cells. To determine the cause of allergy, the patient is exposed to or injected with very small doses of possible allergens and the reaction studied. ஸோ டக்குனெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சடனாக எந்த ஒரு இதையும் அலர்ஜியை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் டயக்னோஸ் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம ஆல்ரெடி அலர்ஜென்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தோமோ அது எல்லாத்தையுமே அவைலபிளாக எது இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்மால் குவான்டிட்டியில் நம்ம பாடியில் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அதனுடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணி தான் என்ன பண்ண முடியும்னா எந்த அலர்ஜென்ஸ் இவங்களுக்கு செட் ஆகலை அப்படிங்கிறத நம்மளால் ஸ்டடி பண்ண முடியும். So drugs like antihistamine, adrenaline and steroids quickly reduce the symptoms of allergy. So modern day lifestyle results lowering of immunity and more sensitivity to allergens. ஆஸ்துமா வரும் எல்லாத்துக்கும். அலர்ஜென்ஸ் யார் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு இந்த ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கும். ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் டியூ டு அலர்ஜி. அடுத்த ஹெட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூனிட்டி. Here, due to genetic and other unknown reason, body attacks self cells. அதாவது பாடி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸை அதுவே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அந்த செல் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸை நம்ம பாடி செல்ஸை அட்டாக் பண்ணிக்கும். This results in autoimmune disease. Example, rheumatoid arthritis. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டைட்டில் எய்ட்ஸ். ஸோ எய்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அக்யூட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம். ஸோ இந்த எய்ட்ஸ் டிசீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிண்ட்ரோம் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் சிம்டம்ஸ். ஸோ டிஃபிஷியன்சி ஆஃப் இம்யூன் சிஸ்டம். மெயினாக அந்த டிசீஸில் நம்மளோட அந்த ஹியூமனோட இம்யூன் சிஸ்டம் என்ன ஆகும்னா ஃபுல்லாகவே இன்ஃபெக்ட் ஆகிடும். ஸோ காஸ்ட் பை ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ் HIV. ஸோ HIV இஸ் a retrovirus with RNA genome. ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த ஹெச்ஐவியோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இதுதான் அந்த ஹெச்ஐவியோட ஸ்ட்ரக்சர். ஸோ எய்ட்ஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டட் இன் அமெரிக்கா இன் த இயர் ஆஃப் 1981. இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1986 ஒரு 6 ஃபீமேல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் அவங்கக்கிட்ட தான் அதை ஐடென்டிஃபை பண்ணாங்க. சென்னையில் தான் ஃபஸ்ட்டு அதை இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது சென்னையில் தான். ஸோ டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எய்ட்ஸ் எப்படி சார் இது டிரான்ஸ்மிட் ஆகுது? இது ஒரு டிசீஸ், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ன்னு சொல்லியாச்சு. ஸோ எப்படியெல்லாம் டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செக்ஷுவல் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சன். யாருக்கு வந்து ஹெச்ஐவி இருக்கோ அந்த ஹெச்ஐவி வைரஸ் பாசிட்டிவ்களோட இருக்கிறவங்களோட செக்ஷுவல் கான்டாக்டில் இருந்தாங்க அப்படின்னா விச் மீன்ஸ் இன்டர் கோர்ஸில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா ஹெச்ஐவி நார்மலாக இருக்கக்கூடிய பர்சன்ஸுக்கும் வரும். அண்ட் செகண்ட் சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பை டிரான்ஸ்ஃபியூஷன் ஆஃப் கண்டாமினேட்டட் பிளட் அண்ட் பிளட் ப்ராடக்ட்ஸ். ஒருத்தருக்கு பிளட்டை நம்ம டொனேட் பண்ணுறோம் அப்படின்னாலோ இல்லை பிளட்டு டிரான்ஸ்ஃபியூஷன் அடிக்கடி தேவைப்படக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளட் டெஸ்ட் ப்ராப்பராக பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி எய்ட்ஸ் வரத்துக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ யாருக்காவது எய்ட்ஸ் இருந்து அவங்க பிளட்டை டொனேட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ரெசிபியண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெச்ஐவி பாசிட்டிவாக மாறிடும். ஸோ அதனால் பிளட் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டோனாரோட
பிளட்டை வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும். அண்ட் பை ஷேரிங் இன்ஃபெக்டட் நீடில்ஸ் ஆஸ் இன் த கேஸ் ஆஃப் இன்ட்ராவீனஸ் ட்ரக் அப்யூசஸ். ஸோ ட்ரக் அப்யூசஸ் பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் இந்த ட்ரக் அப்யூசஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, வெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன் மூலமாக ஒரு சில போதைப் பொருட்கள்னு சொல்லக்கூடிய அந்த கொக்காயின், கோடின் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துப்பாங்க, மார்ஃபின் இப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம். ஸோ அப்படி எடுத்துகிட்டு ஒரே சிரிஞ்சை ஒரு 2-3 பேர் யூஸ் பண்ணுறப்ப ஸோ அதிலிருந்து அது மூலமாக என்ன ஆகலாம்னா, ஒருவேளை அவங்களுக்கு எய்ட்ஸ் இருந்தது அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய பர்சன்ஸுக்கும் டிரான்ஸ்மிட் ஆகலாம். அண்ட் ஃப்ரம் இன்ஃபெக்டட் மதர் டு ஹர் சைல்ட் த்ரோ பிளாசண்டா. ஸோ மதருக்கு இருந்தது அப்படின்னா, மதர் ஹெச்ஐவி இருக்கக்கூடிய பாசிட்டிவ் பேஷண்ட் அப்படின்னா சைல்டுக்கும் வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஹை ரிஸ்க். யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை ரிஸ்க் ஆஃப் கெட்டிங் எய்ட்ஸ், யாருக்கெல்லாம் எய்ட்ஸ் வரத்துக்கு சான்சஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ட்ரக் அடிக்ட்ஸ் ஹூ டேக் ட்ரக் இன்ட்ராவீனஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரே ஸ்ட்ரிங்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே நீடில்ஸில் அந்த போதைப் பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்கோட்டிக் ட்ரக்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிற 2-3 பேர் எடுத்துட்டாங்க அப்படின்னா அது மூலமாக ஸ்ப்ரெட் ஆகலாம், அவங்களுக்கு சான்சஸ் நிறையா இருக்கும். இண்டிவிஜுவல்ஸ் ஹூ ரெக்கவர் ரிப்பீட்டட் பிளட் டிரான்ஸ்மிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் யாருக்காவது பிளட் கேன்சர் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அடிக்கடி பிளட்டை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க, பிளட் டிரான்ஸ்மிட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் எய்ட்ஸ் வரதுக்கு சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். செக் பண்ணி தான் இது பண்ணோம். அண்ட் சில்ட்ரன் பார்ன் டு அண்ட் ஹெச்ஐவி இன்ஃபெக்டட் மதர். ஸோ ஹெச்ஐவி இருக்கக்கூடிய மதருக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்களுக்கும் ஹெச்ஐவி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அண்ட் இண்டிவிஜுவல் வித் மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ், குரூப் செக்ஸ் யாராவது வச்சுக்கிட்டாலோ இல்லை ஒரே பர்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் பர்சன்ஸோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்ஷுவல் கான்டாக்டில் இருந்தாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஹெச்ஐவி வரத்துக்கு சான்சஸ் நிறையா இருக்கும். ஸோ இந்த ஹெச்ஐவி டஸ் நாட் ஸ்ப்ரெட் பை மியர் டச் ஆர் ஃபிசிக்கல் கான்டாக்ட். அவங்கள ஒரு இன்ஃபெக்டட் பர்சன்ஸை தொடுறதுனாலையோ இல்லை அவங்களோட ஃபிசிக்கல் கான்டாக்டில் இருக்கிறதுனாலையோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எய்ட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ பதிலாக எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னா, ஸ்ப்ரெட்ஸ் ஒன்லி த்ரூ பாடி ஃப்ளூயிட்ஸ் மூலமாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்மிட் ஆகும் ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் டு நார்மல் பர்சனுக்கு. தேர் இஸ் அ டைம் லேக் ஃப்ரம் அ ஃபியூ மந்த்ஸ் டு மெனி இயர்ஸ், தட் இஸ் 5 to 10 years வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட நார்மலாக இருப்பாங்க பிட்வீன் த இன்ஃபெக்ஷன் அண்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் சிம்டம்ஸ். ஸோ ஹெச்ஐவியோட அந்த லைஃப் சைக்கிள் பார்த்தோம் அப்படின்னா ஹெச்ஐவி என்டர்ஸ் இன்டு பாடி. ஸோ பாடியில் என்டர் ஆகிட்டு என்ன ஆகும்னா அதனுடைய ரெப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அந்த ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது டு மேக்ரோஃபேஜ் ஆக்ட் எஸ் அ ஹெச்ஐவி ஃபேக்ட்ரி, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த என்சைம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுன்னா ரெப்ளிகேஷனாக பண்ணும். ஸோ இந்த கண்டிஷன் வரைக்கும் இருக்கிறது என்ன சொல்லுவோம் நம்ம ஹெச்ஐவி சிண்ட்ரோம் அப்படிம்பாங்க, சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஐவியோட கவுண்ட்டு ஒரு லிமிட்டட் இன் நம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 50, 100 or 500. ஸோ RNA genome replicates to form viral DNA. ஸோ viral DNA gets incorporated into host cells. DNA குள்ளார வந்து பார்த்திங்கன்னா என்டர் ஆகும். Infected cells produce virus particle. Then HIV enters into helper T lymphocytes, TH சொல்லுவோம் அதை, helper T lymphocytes, replicates and produce progeny viruses. Then finally attack other helper T cells, causing progressive decreases of T cell. Then finally weaken the immune power வந்து பார்த்தீங்கன்னா weaken பண்ணும். So HIV infected person suffers from infections like அவங்களோட அந்த இதில் ஹெச்ஐவியால் மட்டும் இல்லை மைக்கோபாக்டீரியம், டியூபர்குலோசிஸ் டிசீஸால் இது ஆகுவாங்க, வைரஸஸ், ஃபஞ்சை அண்ட் பேராசைட்ஸ் லைக் டாக்ஸோபிளாஸ்மா. இது மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன் அந்த பர்சன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்னா எலைசான்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட் மூலமாக என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பென்ட் அசே. ஸோ இந்த கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பிளாட் டெக்னிக் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனுடைய கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட். ஸோ ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொன்னோம்னா ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் பார்ஷியலி இஃபெக்டிவ்,
they can only prolong the life of the patients. கண்டிப்பாக ஃபுல்லாக ரெக்கவர் ஆக முடியாது. பட் என்ன பண்ணோன்னா அந்த இன்ஃபெக்டட் பர்சன்ஸோட லைஃப் ஸ்பேனை கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணி லைஃப் ஸ்பேனை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம். அவங்களுடைய அந்த மார்ட்டாலிட்டியை கொஞ்சம் தள்ளி போடலாம். போஸ்ட்பான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாம். ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் எய்ட்ஸ் எப்படி இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம் சார்? நீங்கள் ரீசெண்ட் டேஸில் நிறைய எய்ட்ஸ் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்னா எஜுகேட் பீப்புள்ஸ் அபவுட் எய்ட்ஸ். எய்ட்ஸ்னால் என்ன, அது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, ஓகே, ஸோ அதனுடைய சிம்டம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்தே கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள ப்ராப்பராக எஜுகேட் பண்ணலாம். ஒன்று. அண்ட் யூஸ் ஆஃப் டிஸ்போசபிள் நீடில்ஸ் அண்ட் சிரிஞ்சஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ராக்டிஸில் இருந்துகிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி தான் இது வந்து மேக்ஸிமம் அப்ளை பண்ணுறாங்க. அதை ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் காண்டம்ஸ். ஸோ இந்த ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் காண்டம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது செக்ஷுவல் ப்ராக்டிஸில் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காண்டம்ஸை வந்து ஃப்ரீயாகவே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ அது ஒரு ஒரு நியூ டெக்னிக். ஸோ அது மூலமாக எய்ட்ஸை என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரிவென்ட் பண்ண முடியும். அண்ட் மேக்கிங் பிளட் பேங்க்ஸ் சேஃப் ஃப்ரம் ஹெச்ஐவி. ஸோ பிளட் பேங்க்கில் யாராவது டோனார் வந்து பிளட்டை டொனேட் பண்ணாங்கன்னா அவங்கள ப்ராப்பராக அந்த ஹெச்ஐவி டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா அதை சேஃபர் ஜோனில் வச்சுருக்கலாம். ஒரு சான்ஸ் இது. அண்ட் ரெகுலர் செக்கப்ஸ் ஃபார் ஹெச்ஐவி. ஒருவேளை மல்டிபிள் பார்ட்னர்ஸ் கூட ஏதாவது ஒரு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்லையோ இல்லை ட்ரக்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு இருந்தாலோ இன்ட்ராவீனஸ் ட்ரக்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு இருந்தால் ரெகுலராக செக்அப் பண்ணிக்கலாம் ஹெச்ஐவி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அட்வொகேட்டிங் சேஃப் செக்ஸ். செக்ஸ்னால் என்ன, அது எப்படி சேஃபாக வச்சுக்கிறது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்வொகேட் பண்ணி கொடுக்கணும். அண்ட் கண்ட்ரோலிங் ட்ரக் அப்யூஸ். ட்ரக் அப்யூஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மார்ஃபைன், ஹெராயின், ஸோ இந்த மாதிரி ட்ரக்ஸை யூஸ் பண்ணுறதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு சில ப்ரிவென்ஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேன்சர். ஸோ கேன்சர் அப்படிங்கிறது it is an abnormal and uncontrolled multiplication of cells resulting in the formation of tumor. ஸோ masses of cells தான் சொல்கிறோம் நம்ம tumor அப்படிங்கிறோம். ஸோ normal cells show a contact with the other cells incubates their controlled growth. Cancer cell do not have this property. ஸோ கேன்சர் செல்லில் இந்த கான்டாக்ட் இன்கிபிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்காது. ஒரு முக்கியமான பாயிண்ட் அது. டியூமர்ஸில் 2 டைப்பில் இருக்கும். ஒன்று பினைன் டியூமர், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மெலிக்னன்ட் டியூமர். ஸோ பினைன் டியூமருங்கிறது கன்ஃபைன்டு டு த பிளேஸ் ஆஃப் இட்ஸ் ஆரிஜின். இட்ஸ் அ ஹார்ம்லெஸ். ஃபேட் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம். ஸோ அந்த டியூமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் டியூமர்ஸாக இருக்கலாம். இதெல்லாமே ஹார்ம்லெஸ் டியூமர். அண்ட் மெலிக்னன்ட்டுங்கிறது ஸ்ப்ரெட் அண்ட் இன்வைட் நியர்பை டிஷ்யூஸ். இட் இஸ் அ harmful. So metastasis, the spread of cancer cell from one part of the body to others. அதான் நம்ம என்ன சொல்கிறோம், மெட்டாஸ்டாசிஸ் அப்படிமோ. டைப்ஸ் ஆஃப் கேன்சர். ஸோ கேன்சரோட என்னென்ன டைப் எல்லாம் இருக்குன்னா ஒரு சில டைப்ஸ் மட்டும் இங்கே பார்க்கலாம். கார்சினோமா, கேன்சர் ஆஃப் எபிதீலியல் செல்ஸ். சார்கோமா, cancer of connective tissues. Melanomas, cancer of melanocytes. Leukemia, blood cancer. Lymphomas, cancer of spleen and lymph nodes. Carcinogens. இந்த கேன்சர் இன்டியூசிங் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் எல்லாம் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ், ஃபிசிக்கல் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா example ionizing radiation like X-rays and gamma rays and non-ionizing radiation like UV. Chemical agents, tobacco maina, tobacco smoke major cause of lung cancer, vinyl chloride, caffeine, nicotine, mustard gas etc. இதெல்லாம் ஒரு சில chemicals. It's severe carcinogenic agents. So biological agents, oncogenic viruses, cellular oncogenes, otherwise call it as C-onc or proto-oncogenes. So proto-oncogenes present in normal cells which when activate
leads to oncogenic transformation of the cell. நார்மலாகவே கேன்சர் ஜீன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆங்கோஜீன். ஸோ இந்த ஆங்கோஜீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் நேச்சுரலாகவே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எப்போ இந்த ஆங்கோஜீன்ஸ் ஆக்டிவேட் ஆகுதோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆங்கோஜீன் இஸ் கன்வெர்டட் இன்டு கேன்சராக வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். ஓகே, இந்த கேன்சர் பற்றி ஸ்டடி பண்ணக்கூடிய அந்த பிரான்ச் பேர் ஆங்காலஜி அப்படின்னு சொல்லுவோம். பயாப்சி. ஸோ பயாப்சிங்கிறது கேன்சர் டிடெக்ஷன் அண்ட் டயக்னாசிஸ். ஸோ பயாப்சியில் என்ன பண்ணுற போகிறோம் அப்படின்னா a piece of the suspected tissue cut into thin section is stained and examined under microscopic. இந்த மைக்ரோஸ்கோப்பியில் என்ன பண்ணுவோம்னா ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் ஸ்டடீஸ். ஸோ இன் கேஸ் ஆஃப் லூகேமியாவாக இருந்ததுன்னா biopsy and histopathological studies of the tissue and blood and bone marrow tests for increased cell counts. ஸோ இன்றைக்கி ரீசெண்டாக வந்து பெட் அப்படின்னு ஒரு ஸ்கேன் வந்துருச்சு. இதை கேன்சரை டிடெக்ட் பண்ணுறதுக்கு பாசிட்ரான் எமிஷன் டொமோகிராஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெட் ஸ்கேன் அப்படிம்பாங்க. ஸோ ரீசெண்டாக பெட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ் கேன்சரை வந்து டயக்னோஸ் பண்ணுறதுல. கேன்சர் டிடெக்ஷன் அண்ட் டயக்னாசிஸ் நம்ம அடுத்து பார்க்க போகிறது ரேடியோகிராஃபி, யூஸ் ஆஃப் எக்ஸ்ரேஸ். ஸோ கம்ப்யூட்டரைஸ்ட் டொமோகிராஃபி, அதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிடி ஸ்கேன் அப்படிமோ, ஆர் எம்ஆர்ஐ மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங். ஸோ யூஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸ் அகெயின்ஸ்ட் கேன்சர் ஸ்பெசிபிக் ஆன்டிஜென்ஸ், then techniques of molecular biology to detect genes related to cancer. It helps to prevent some cancers. Such individuals may be advised to avoid exposure to particular carcinogens. நம்ம carcinogens என்னென்னு பார்த்துருந்தோம். எக்ஸாம்பிள் tobacco, smoke. ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர். ஸோ ட்ரீட்மெண்ட் அப்படின்னாலே கண்டிப்பாக சர்ஜரி தான். ஸோ சர்ஜரி, ரேடியேஷன் தெராப்பி. தெராப்பி மீன்ஸ் ட்ரீட்மெண்ட். டியூமர் செல்ஸ் ஆர் irradiated lethally without damaging surrounding normal tissues. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹீமோதெராப்பி, யூஸ் ஆஃப் ஹீமோதெராபேட்டிக் ட்ரக்ஸ். மெனி ட்ரக்ஸ் ஹாவ் சைட் எஃபெக்ட்ஸ் லைக் ஹேர் லாஸ், அனீமியா எட்ஸெட்ரா. ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது இம்யூனோதெராப்பி. தி பேஷண்ட்ஸ் ஆர் கிவன் சப்ஸ்டன்சஸ் called biological response modifiers, example alpha interferon, which activates their immune system and helps in destroying the tumor. So most cancers are treated by combination of surgery, radiotherapy and chemotherapy. So நம்ம அடுத்து பார்க்க போகிற டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் அப்யூஸ். ஸோ அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ட்ரக்ஸ். ஸோ ட்ரக்ஸில் என்னென்ன டைப்பெல்லாம் இங்கே இருக்குது நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா sedatives and tranquilizers, which means depressants அப்படிம்பாங்க, and opiate narcotics, it's a painkiller, stimulants, hallucinogens. ஸோ இந்த டைப்பில் தான் இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா sedatives and tranquilizers, it's a depressants, depress brain activity. ஸோ அதில் ஃபஸ்ட்டு sedatives அப்படின்னு சொல்லக்கூடியது give calmness and relaxation, high doses induce sleep, தூங்க வச்சிரும். எக்ஸாம்பிள் barbiturates, sleeping pills. Tranquilizers lower tension and anxiety without inducing sleep. Example benzodiazepines such as Valium. So the tranquilizers சொல்லக்கூடியதுக்கான images. ஸோ செகண்ட் நம்ம பார்க்க போகிறது ஓபியேட் நார்கோட்டிக்ஸ் பெயின் கில்லர். அதாவது ஓபிஎம் சொல்லக்கூடிய ஒரு ட்ரக்கோட வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். ஓபிஎம் நார்கோட்டிக் ட்ரக்ஸ். தே பைண்ட் டு ஸ்பெசிபிக் ஓபியாய்டு ரிசெப்டார்ஸ் இன் சிஎன்எஸ். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் இந்த ஓபியாய்டு ரிசெப்டார்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும். அதை ரிசீவ் பண்ணக்கூடிய இடத்தோட வந்து பார்த்திங்கன்னா பைண்ட் பண்ணிக்கும். அண்டு கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக். டிப்ரெசன்ட் அண்ட் அனல்ஜெசிக். ஸோ அனல்ஜெசிக்னா வலி நிவாரணின்னு சொல்லுவோம், பெயின் கில்லர். ஸோ லெசன் பெயின், ரெடியூஸ் டென்ஷன் அண்ட் ஆன்சைட்டி, லோயர் பிளட் ப்ரெஷர் அண்ட் ரெஸ்பிரேஷன் ரேட் அண்ட் ரெடியூஸ் விஷுவல் ஆக்டிவிட்டி. எக்ஸாம்பிள் ஓபிஎம் and its derivatives, opiates or opioids. So opium is obtained from the dried latex of unripe capsules of
poppy plant. ஸோ அதோடைய சயின்ஸ் நேம் பார்த்தோம் அப்படின்னா Papaver somniferum. ஓபியத்தோட டெரிவேட்டிவ்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதில் மார்ஃபைன், strong analgesic and sedative, extracted from latex of poppy plant, useful during surgery of இந்த மார்ஃபைனை வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. செகண்டு வந்து ப்ரௌன் சுகர். தேர்டு ஹெராயினோட கெமிக்கல் நேம் பார்த்தோம்னா டைஅசிடைல் மார்ஃபைன் ஆர் ஸ்மாக். ஸோ மோஸ்ட் டேஞ்சரஸ் ட்ரக், white in color, odorless, bitter crystalline compound produced by acetylation of morphine, a depressant and slows down body functions, generally taken by snorting and injection. Next வந்து பார்த்தீங்க அப்படின்னா codeine, mild analgesic used in cough syrups. ஸோ இதெல்லாம் ஒரு சில ஓபியத்தோட டெரிவேட்டிவ்ஸ். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலண்ட். இந்த ஸ்டிமுலண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலேட் த சிஎன்எஸ், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஏஜென்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் காஃபின், இட் இன்டியூஸ் கார்டியாக் ஆக்டிவிட்டீஸ், கார்டியாக் ஸ்டிமுலண்ட். கொகாயின், ஆம்ஃபிட்டமைன்ஸ், சிந்தட்டிக் யூஸ்ட் இன் பெப் பில்ஸ். பெப் பில்ஸ் அப்படின்னா கொஞ்சம் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பில்ஸ் தான் பெப் பில்ஸ் அப்படிமோ. ஸோ ஆம்ஃபிட்டமைன்ஸ் அண்ட் அனபாலிக் ஸ்டெராய்ட்ஸ் ஆர் மிஸ்யூஸ்ட் பை சம் அத்லெட்ஸ். ஸோ எனர்ஜி நிறையா கொடுக்கறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா அத்லெட்ஸ் அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ coca alkaloid, cocaine or coke or crack, so obtained from coca plant, Erythroxylum coca, so interferes with the transport of neurotransmitter dopamine. So cocaine is usually snorted, stimulate CNS producing euphoria and increased energy. So excessive dosage causes hallucination. ஸோ எக்ஸசிவாக எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த தூக்கம் வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மயக்கம் போட்டுருவோம். ஸோ hallucinogens cause colorful hallucinations, change thoughts, feelings and perception. So plants with hallucinogenic property, atropa, belladonna and datra. Examples for hallucinogens: mescaline, psilocybin, cannabinoids, LSD, lysergic acid, diethylamide. Cannabinoids, so they interact with cannabinoid receptors in brain. So natural cannabinoids are obtained from Cannabis sativa, hemp plant, ganja abdimo. So flower, stalk, leaves and resin of cannabis are used to produce bunk, ganja, charas, marijuana, etc. So generally taken by inhalation and oral ingestion. Effects on cardiovascular system. So cardiovascular system immediately affect பண்ணக்கூடிய drugs இதெல்லாம். So இந்த structure, skeletal structure of cannabinoid molecule. So இது ஒரு டைம் நீட்டில் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்க போகிறது ஆல்கஹாலிசம். ஸோ இந்த ஆல்கஹாலிசம் அதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்கஹால். இந்த ஆல்கஹாலை நம்ம ரெண்டு இதாக பிரிச்சுக்கலாம். ஒன்று பிவரேஜஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பிரிட்ஸ். ஸோ பிவரேஜஸ் கண்டெயின் 5 to 15% ஆல்கஹால். அதில் இருக்கக்கூடியதெல்லாம் வைன், பியர், டோடி, தமிழில் அதை நம்ம கல்லுன்னு சொல்லுவோம். அண்ட் ஸ்பிரிட்ஸ் மோர் தென் 50% ஆல்கஹால். ஸோ இதில் வரக்கூடியதெல்லாம் விஸ்கி, பிராண்டி, ரம், ஜின் அண்ட் அராக் அப்படின்னு சொல்லக்கூடியது. அராக்னா பட்டசாராயம் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. The victims of alcoholism are known as alcoholics. ஸோ எஃபெக்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கும் ஆல்கஹாலிசம், எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆல்கஹாலிசத்தால் வரக்கூடியதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அஃபெக்ட்ஸ் திங்கிங் எபிலிட்டி. ஸோ ஒரு திங்க் பண்ணக்கூடிய எபிலிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிரும். ஸ்பீச், மூமெண்ட்ஸ், ரிஃப்ளெக்ஸஸ் எட்ஸெட்ரா. ப்ளூர்டு விஷன், லாஸ் ஆஃப் பாடி பேலன்ஸ், நாசியா, தலை சுத்தம்னு சொல்லக்கூடியது இருக்கும், வாமிட்டிங், ஹெடேக் எட்ஸெட்ரா. சிர்கோசிஸ் அண்ட் ஃபேட்டி லிவராக வந்து பார்த்திங்க அப்படின்னா லிவரில் க்ரியேட் பண்ணும். ஏன்னா லிவர் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய
டாக்ஸின்ஸ் அத்தனையும் ஃபில்ட்ரு பண்ணுறது லிவர் தான். ஸோ ஓவர் டோசேஜ் ஆஃப் ஆல்கஹால் ரெகுலர் பேசிஸில் கன்சியூம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகுனா லிவரில் சிர்கோசிஸ் வரதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அண்ட் ஆல்கஹாலிக் பாலிநியூரிட்டிஸ் அண்ட் லாஸ் ஆஃப் அப்பிடைட், ப்ராப்பரான டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த பசி அப்படின்னு சொல்லக்கூடியது எடுக்காது. ஸோ அது மட்டும் இல்லை, வேறு என்னென்னலாம் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன், அம்னீஷியா கூட போயிடலாம். அல்சர் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும். அல்சர், பேன்க்ரியாட்டிட்டிஸ். நல்லா பாருங்கள், இதில் ITIS அப்படின்னு ஒரு டிசீஸ் முடிஞ்சினாலே இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்ஃப்ளமேஷன் இதுக்கு முன்னாடி என்ன வேர்டு இருக்குது, பேன்க்ரியாட்டிட்டிஸ் அப்படின்னா பேன்க்ரியாஸ் இருக்குது. ஸோ பேன்க்ரியாஸ், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் பேன்க்ரியாஸ். அண்ட் கேஸ்ட்ரிட்டிஸ், லாஸ் ஆஃப் செக்ஷுவல் ட்ரைவ் அண்ட் நெக்ரோஸ்பெர்மியா. ஸ்பெர்மோட கவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேமேஜ் ஆகலாம், கவுண்ட் டேமேஜ் ஆகலாம், ஸ்பெர்மும் டேமேஜ் ஆகலாம். ஸோ ஃபேட்டல் ஆல்கஹால் சிண்ட்ரோம், FASன்னு சொல்லக்கூடியது. ஒருவேளை ப்ரெக்னென்ட் விமன் யாராவது எடுத்துட்டாங்க, ஆல்கஹாலிசமாக இருந்தாங்க அப்படின்னா பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வரும். ஸோ ஃபேமிலி அண்ட் சோஷியல் ப்ராப்ளம்ஸ். ஸோ இதெல்லாம் ஒரு சில எஃபெக்ட்ஸு. இன்னும் வேறு மாதிரியான எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆல்கஹாலிசம் ஆன் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ். ஸோ அஃபெக்ட்ஸ் கரெக்ட் ஜட்மெண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா ப்ராப்பராக கேல்குலேட் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் ஓவர்டேக் ஏதாவது எடுத்துட்டோம், ட்ரைவ் பண்ணுறப்போ ஓவர்டேக் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸை ப்ராப்பராக கேல்குலேட் பண்ணாமல் ஆக்சிடெண்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அஃபெக்ட்ஸ் கோஆர்டினேஷன், ப்ராப்பராக எதுவுமே கோஆர்டினேட் பண்ணாது. அஃபெக்ட்ஸ் விஷன், ஆஃபன் காசஸ் டனல் விஷன். ஸோ இன்க்ரீசஸ் ரியாக்ஷன் டைம் அண்ட் அஃபெக்ட்ஸ் பிஹேவியர். இது எல்லாமே ஆல்கஹாலால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான். ஸோ அடுத்தது டி ஆல்கஹாலிசம், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். ஸோ அதுக்கு வந்து டி ஆல்கஹாலிசம், ஒருத்தர் ஃபுல்லாக ஆல்கஹாலிக்காக இருக்கிறாருன்னா அவர் எப்படி அதிலிருந்து வித்ட்ரா பண்ணி கொண்டு வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். செகண்ட் வந்து சோசியல் மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட், விச் மீன்ஸ் குரூப் தெரப்பி. நிறைய பேர்த்து கூட பேசுகிறது மூலமாக அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள அந்த வித்ட்ராலாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். அண்ட் அவர்ஷன் தெராப்பி, ஸோ அது பிஹேவியரல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டைட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மோக்கிங். ஸோ ஸ்மோக்கிங் இஸ் வெரி டேஞ்சரஸ். டொபாக்கோ இஸ் ஸ்மோக்ட், chewed or used as a snuff. Tobacco contains nicotine. It is an alkaloid which stimulates adrenal gland to release adrenaline and noradrenaline, causing high blood pressure and heart rate. ஸோ நிக்கோட்டின் மட்டும் இல்லை, நிக்கோட்டின், நிக்கோட்டின், அனாபேசின். ஸோ இதில் நிக்கோட்டின் தான் பிரின்சிபல் ஆல்கலாய்ட் அப்படிம்பாங்க. ஸ்மோக்கிங்கால் வரக்கூடிய பிரச்சனைகள். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர்ஸ் ஆஃப் லங், urinary bladder and throat, bronchitis, emphysema, coronary heart disease, gastric ulcer, etc. So tobacco chewing causes oral cancer. Smoking increases carbon monoxide content in blood and reduce oxyhemoglobin. This causes O2 deficiency in the body. ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங்ஸ் என்ன பார்க்க போகிறோம், அடலசன்ஸ் அண்ட் ட்ரக்ஸ். ஸோ இதை நம்ம அடுத்து பார்க்க போகிற ஹெட்டிங். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அடலசன்ஸ். A period and a process during which a child becomes mature in terms of his or her attitudes and beliefs for effective participation in society. ஸோ அந்த பீரியட் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த சேஞ்ச் தான் நம்ம என்ன சொல்கிறோம், அடலசன்ஸ். ஸோ இந்த ஏஜ் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா adolescence is a bridge linking childhood and adulthood, period of 12 to 18 years of age. It is very vulnerable phase of mental and psychological development. Causes of drug alcohol use in adolescence period. இப்போ இந்த அடலசன்ஸ் பீரியட்ஸில் ஒரு வேளை ட்ரக்கையோ இல்லை ஆல்கஹாலையோ எடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன மாதிரியான டேஞ்சரஸான காசஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
ஃபஸ்ட்டு எதுக்காக எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு க்யூரியாசிட்டிக்காக எடுத்துப்பாங்க சில பேர். ஸோ நீட் ஃபார் அட்வென்ச்சர் அண்ட் எக்ஸைட்மெண்ட். ஸோ அட்வென்ச்சருக்காகவும் எக்ஸைட்மெண்ட்டுக்காகவும் ஒரு சில குரூப் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா அதை எடுக்கலாம். எக்ஸ்பெரிமெண்டேஷன் டு எஸ்கேப் ஃபேஸிங் ப்ராப்ளம்ஸ், ஸ்ட்ரெஸ் ஃப்ரம் ப்ரெஷர் டு எக்ஸல் இன் அகடமிக்ஸ் ஆர் எக்ஸாமினேஷன், டெலிவிஷன், மூவிஸ், நியூஸ் பேப்பர்ஸ், இன்டர்நெட். ஸோ இது மூலமாக வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சில இன்ஃபர்மேஷன் மூலமாக எடுக்கலாம். அன்ஸ்டேபிள் ஆர் அன்சப்போர்ட்டிவ் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் பியர் ப்ரெஷர். ஸோ இதனாலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அடலசன்ட் ஏஜில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ட்ரக் அண்ட் ஆல்கஹாலை கன்சியூம் பண்ணலாம். அடிக்ஷன் அண்ட் டிபெண்டன்ஸ், a psychological attachment to drugs and alcohol. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், அடிக்ஷன் அப்படிங்கிறோம். ஸோ அது ஒரு டெம்ப்ரரியாக ஒரு மாதிரி ரொம்ப அது எடுத்துகிட்டோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு டெம்ப்ரரி தான். வித் ரிப்பீட்டட் யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ், ரிப்பீட்டடாக அதை யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது, டாலரன்ஸ் லெவல் ஆஃப் த ரிசப்டார்ஸ் இன்க்ரீசஸ். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் சிஎன்எஸ், பிரெயினில் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ரிசப்டார்ஸ் இருக்கும், அது இந்த ட்ரக்ஸ் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கிறப்ப இந்த ரிசப்டார்ஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ரொம்ப 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 இன்க்ரீஸ் ஆகிட்டு டாலரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா நிறைய டோசேஜ் கொடுத்தோம்னா தான் அது ரியாக்ட் பண்ணும். ஸோ தஸ் த ரிசப்டார்ஸ் ரெஸ்பாண்ட் ஒன்லி டு ஹையர் டோசஸ் லீடிங் டு கிரேட்டர் இன்டேக் அண்ட் அடிக்ஷன். Effects of drugs, alcohol abuse. Reckless behavior. Reckless behavior பொறுப்பு இல்லாமல் இருக்கக்கூடியது. வண்டாலிசம், வன்முறையை தோன்ற மாதிரியான ரியாக்ஷன்ஸ். அண்ட் வயலன்ஸ், வன்முறையில் ஈடுபடுவாங்க. கோமா அண்ட் டெத் டியூ டு ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர் ஆர் செரிப்ரல் ஹெமரேஜ். ட்ரக்ஸ் ப்ளஸ் ஆல்கஹால் கண்டிப்பாக என்ன பண்ணும், டெத்தை காஸ் பண்ணும். ஸோ அதனால் அந்த ரெண்டையும் ஒன்றா வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துக்கக்கூடாது. ஒன்ஸ் ஆல்கஹாலிக் அப்படின்னா ஆல்கஹாலில் ஏதாவது ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறோம், ஆல்கஹாலாக இருக்கிறப்ப ஃபுல்லாக வந்து ட்ரிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா, இல்லை ஏதாவது உடம்புல சேஞ்சஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும்னா அந்த ட்ரக்ஸையே எடுத்துக்கணும். ட்ராப் இன் அகடமிக் பர்ஃபார்மன்ஸ், ப்ராப்பராக என்ன பண்ண மாட்டாங்கன்னா அகடமிக் பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சி போயிடும். அன்எக்ஸ்பிளைன்ட் ஆப்சன்ஸ் ஃப்ரம் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் பர்சனல் ஹைஜீன், பர்சனல் ஹைஜீன்லேயே அவங்க பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. வித்ட்ரால் அண்ட் ஐசோலேஷன், எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா தனிமையாலேயே வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. ஸோ டேமேஜ் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் சிர்கோசிஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் பை ப்ரெக்னென்ட் விமன் adversely affect the fetus. Misuse of drugs by athletes, example narcotic, analgesics, anabolic steroids, diuretics and some hormones to increase muscle strength and bulk and to promote aggressiveness. ஸோ அதனால் ஒரு சில அத்லெட்ஸுக்கு ஒரு சில ட்ரக்ஸை வந்து எடுத்துக்கூடாதுன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் அனபாலிக் ஸ்டீராய்டு அப்யூஸ், அப்படி எடுக்கிறதுனால என்ன மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ், அந்த மேல்ஸில் என்ன மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அக்கீன். ஸோ அக்கீனுங்கிறது இதுன்னு சொல்லுவோம், என்னது முகப்பருக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்க்ரீஸ்டு அக்ரெசிவ்னஸ், மூட் ஸ்விங்ஸ் அண்ட் டிப்ரெஷன், ரெடியூஸ்டு டெஸ்டிகிள்ஸ், decreased sperm production, kidney and liver dysfunction, breast enlargement, premature baldness, enlargement of the prostate gland. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா anabolic steroid drugs எடுத்துக்கிறதுனால மேல்ஸில் வரக்கூடிய பிரச்சனை. In females என்ன இருக்குன்னா masculinization, increased aggressiveness, mood swings and depression, excessive hair on face and body, abnormal menstrual cycle, deepening of voice, enlargement of clitoris. Clitorisங்கிறது female reproductive partல இருக்கக்கூடிய one of the part இந்த clitoris அப்படின்னு சொல்லக்கூடியது, இதுவும் enlarge ஆகும். So in the adolescent male and female,
சிவியர் ஃபேசியல் அண்ட் பாடி அக்கீன், ஃபேஸ்லேயோ இல்லை பாடியிலையோ வந்து பார்த்திங்கன்னா அக்கீன்ஸ் வந்துச்சுன்னா premature closure of the growth centers of the long bone resulting in stunted growth. Prevention and control. எப்படி இந்த ஆல்கஹால் அண்ட் ட்ரக்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலிசம் அண்ட் ட்ரக் அடிக்ஷன்லேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம்னா அவாய்ட் அன்டியூ பியர் ப்ரெஷர். ஸோ பியர் ப்ரெஷர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கக்கூடாது. எஜுகேஷன் அண்ட் கவுன்சிலிங், யாரெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப அடிக்டடாக இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ராப்பராக எஜுகேட் பண்ணலாம், கவுன்சிலிங் கொடுக்கலாம். ஹெல்ப் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அண்ட் பியர்ஸ், ஒரு சப்போர்ட்டிவாக அவங்களோட நம்மளை ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக அவங்க வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும். அண்ட் லுக்கிங் ஃபார் டேஞ்சர் சைன்ஸ், சீக்கிங் ப்ரொஃபஷ்னல் அண்ட் மெடிக்கல் ஹெல்ப் such as psychologist and psychiatrist, de-addiction and rehabilitation programs.